வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி மாதம். ஸோ 2025 என்ன நடக்க போதோ ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படி டிசம்பர் லேசாக எல்லா ராசிக்கும் தெரிய வந்துடும். அது என்னங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை எப்போவுமே ஒரு தடையாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் புரிய வரும். நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த ராசி லக்னம் காம்போலாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து புரிஞ்சுங்க. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தி அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் 1 மில்லியன் நெருங்கிடுவோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கடவுள் கொடுக்கட்டும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. அந்த சைட்டில் உள்ள சர்வீஸை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நன்றி. மேஷம் எல்லாருடைய ஒரு மனசுலேயும் ஒரு சின்ன நெருடல். நிறைய பேர் எனக்கு பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கால் பண்ணி கேட்டாங்க, என்ன இது மாதிரி 7 சனி வருது, எப்படி இது செட் ஆகுமா, ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? சில பேர் குழந்தை முயற்சி அந்த இதில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் பண்ணலாமா அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கொஷின் வந்துச்சு. சில பேருக்கு ஃபேமிலி சின்ன சின்ன இஷ்யூஸு, ஒரு சிலருக்கு ஹெல்த்தில் ஏதாவது பாதிக்குமா, எல்டர்ஸ் வயசில் பெரியவங்க, என்னுடைய ஒரு சர்க்கிளில் வயதில் பெரியவங்க 7 சனி வருதுப்பா, என்ன நடக்கும், ஏதாவது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 7 சனினா வெறும் பயம் பொறுத்துறதுக்கு கிடையாது. நான் அதுக்கு ஏற்கனவே நிறைய கிளாரிட்டி கொடுத்துட்டேன். ஏன் மேஷ ராசியில் அந்த பலனை நான் பேசுகிறேன் அப்படின்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7 சனி, அதாவது செவ்வாயுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி எப்பெல்லாம் 12ஆம் இடத்துக்கு வருதோ ஒரு சில அலைச்சல், ஒரு சில சூழ்நிலையை கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வரும். இதுதான் சனி பண்ண போகுது. நீங்கள் கொஞ்சம் யாரெல்லாம் தயாராக பிளான் பண்ணி பக்காவாக இருக்கீங்களோ பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது, ஃபேஸ் பண்ணிடலாம். இது நான் கொடுத்த ஆன்சர். இப்போ டிசம்பர் மாதத்தை அதோட முன்னோட்டம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். எப்போவுமே நீங்கள் எதை முதல்ல கணிக்கணும் அப்படின்னா, ஒரு ஆஸ்ட்ராலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த ஹாரோஸ்கோப்பை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு ராசியும் ஃபஸ்ட்டு நீங்கள் கணிக்க வேண்டியது, நம்ம மனசு நல்லா இருக்கணும். நம்ம மனசு நிம்மதி, மன நிம்மதி, அமைதி, நிம்மதி. இந்த மனசை சம்மந்தப்பட்டது சந்திரன். அந்த சந்திரன் ஒரு ராசியில் இருக்கும். இப்போ நீங்கள் மேஷத்தில் சந்திரன் தான் அது நெருப்பு ராசி. நெருப்பு மாதிரி எப்பவுமே ஒரு வேகம், விவேகம், ஒரு ஆற்றல், பெருமை, புகழ விரும்பக்கூடிய ஒரு ராசி தான் மேஷம். எப்பவுமே ஒரு புகழ், ஒரு முதன்மை, மேன்மை, ஒரு ஆற்றல், தனித்தன்மை, இதெல்லாம் விரும்பக்கூடிய ராசி மேஷம். அப்போ அந்த சந்திரன் மேஷத்துலேருந்து அந்த ராசிநாதனா அந்த சந்திரன் இருக்கிற அந்த ராசி லார்டு, அந்த ஹவுஸ் லார்டு, அவர் பலமாக இருக்கணும். இப்போ செவ்வாய் நீங்கள் டிசம்பரில் எடுத்தீங்கன்னா நீச்சம், டிப்ளியேட். இப்போ நீச்சம் அடைவது மட்டும் இல்லாமல் வக்ரம். உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைவது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு நல்லது இல்லை. சரி, நீச்சம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நீச்சம் என்ன பண்ணும்? மேஷத்துக்கு 2nd ஹவுஸில் குரு, அவர் அவரும் வக்கரத்தில் குரு, செவ்வாயும் இப்போ வக்கரம். மேஷத்துக்கு சனி வக்கர நிவர்த்தி. சுக்கிரன் உங்களுக்கு பொசிஷன் எடுக்கிறார் 10ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரனுடைய பொசிஷன் நல்லா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சுக்கிரனுடைய பார்வை செவ்வாய் மேலே விழும்பொழுது அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுது. ஏன்னா ஒரு சுபருடைய பார்வை செவ்வாய் மேலே விழுது. பட் நம்ம ஒரு பாயிண்ட்டை அங்கே ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு கடகத்தில் நிற்கும் பொழுது அதுக்கு 8ஆம் இடத்துல சனி சந்திக்கும். இந்த செவ்வாய்க்கு 8ஆம் இடத்துல சனி சந்திக்கும் ஒரு மாதம் தான் டிசம்பர் 2024. ஸோ மேஷ ராசிக்கு முதல்ல நான் கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா, டிசம்பரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு சுக சௌகரியங்களை கொடுக்கும், சாப்பாடு, அடிப்படையான தேவை கொடுக்கும். குரு 2nd ஹவுஸில் உங்களுக்கு மேஷத்துக்கு 2ல் குரு, வருமானம், வேலை, அதையும் கொடுக்கும். இந்த பக்கம் சூரியன் 5th ஹவுஸில் 5ல் சூரியன். ஸோ அதாவது நான் சொல்கிறது செவ்வாயிலேருந்து சொல்கிறேன். நீங்கள் மேஷம்லேருந்து எடுத்திங்கன்னா சூரியன் 8, அப்புறம் அது 9க்கு ஷிஃப்ட் ஆகிடும். ரொம்ப குழப்ப வேண்டாம். அஸ்ட்ராலஜி டேர்ம்ஸ் போக போக அது சில பேருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஜாப் அண்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ, ஒரு முதலீடு செய்வதற்கோ, ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கோ, இல்லை
ஒரு பிக் பிளான், ஐ ஹாவ் அ வெரி பிக் பிளான், அதை நான் செயல்படுத்தணும், ஒரு பெரிய திட்டத்தை நான் வந்து செயல்படுத்தணும். அதை செய்வதற்கோ இந்த டிசம்பர் மாதம் 2024 ஒரு ஒரு ஃபேவரபிள் மந்த். நிச்சயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கணும் உறுதியாக சொல்ல முடியல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கரியர் ரிலேட்டடாக, இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டாக, இல்லை ஜாப் ரிலேட்டாக, இல்லை ஒரு பயணம் அது ரிலேட்டான ஒரு ட்ராவல், அது ரிலேட்டான ஒரு டீல், அது ரிலேட்டான ஏதோ ஒரு விஷயம், அதுலேயும் பர்டிகுலராக மேஷமில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பில்டர், இந்த ரியல் எஸ்டேட் பில்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, கெமிக்கல்ஸு, அப்புறம் சாயில் ரிலேட்டடு, எனர்ஜி ரிலேட்டடு, ஆர் சம் அதர் என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டீல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கலாம். மேபி உங்களுடைய ஜனன ஜாதகம் நல்லா இருந்து, நல்ல தசாபுத்தி நடந்து, அதில் வலுவான கோள்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணலாம். அப்போ நான் சொல்கிற இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் ஃபேவரபுளாக தெரியல, குருவும் வக்கரமாக இருக்கார், ஏதாவது ட்ரையல் பண்ணி அப்புறம் பணம் போட்டு அது சரியாக வரல, பேக் பண்ணுறோம், அந்த மாதிரி வேண்டாம்னு எனக்கு தோணுது. சிந்திக்கலாம், யோசிக்கலாம். டிசம்பர் அப்படி இருக்குது. ஓல் மந்த் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரான்சிட்டே பெருசாக இல்லை. பொசிஷன் எப்படி இருக்குன்னா, சனி வந்து கும்பமில், மகரமில் சுக்கிரன், புதன் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடையும், உங்களுக்கு அது 8th பொசிஷனில் இருக்கும், உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கும். சூரியன் வந்து 8ல் வந்து ஒரு 15 days, அப்புறம் மார்கழி மாதம் தொடங்கினோடனே அது 9ஆம் இடத்துக்கு போயிடும். செவ்வாய் மாதம் முழுக்க நீச்சம் ப்ளஸ் வக்ரம் அடைஞ்சிடும், ஃபஸ்ட் வீக்லேயே வக்ரம் ஆகிடுவார். குரு வந்து வக்ரம் ஃபுல் மந்த்து. ராகுக்கு இது ரிமைன்ஸ் சேம், அதே 12-6. இதுதான் பிளானட்டரி பொசிஷன். இப்போ குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மேஷம், சுக்கிரன் சேஃபு, குரு வக்ரமாக இருந்தாலும் சேஃபு. செவ்வாய் நீச்சமாக இருந்தால் கணவனை தான் குறிக்கும், அது வந்து மனைவியை குறிக்காது. செவ்வாய்னா ஆண். அப்போ வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி, அந்த கணவன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு சுக்கிரனுடைய பார்வைனா என்னென்னா மனைவியுடைய சப்போர்ட் கிடைக்கும் கணவனுக்கு அர்த்தம். செவ்வாய் வந்து ஒரு பலகீனமான பொசிஷனில் வக்ரம் அடைஞ்சு ஒரு டென்ஷனாக ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஃபேமிலி லைஃப்பில் அதுக்கு ஏதோ ஒரு மனசு ஒரு அமைதி இல்லை. பட் ஆனால் சுக்கிரனோட பார்வை என்ன பண்ணுது, மனைவி இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயை பார்க்கறதுனால அவங்க தான் உங்களை சாந்தப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு சூழ்நிலை என் ஃபேமிலியில் தெரியும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள். புதன் 8, நான் ஏற்கனவே திரும்பவும் சொன்னேன், செவ்வாய் நீச்சம் அடைகிற மாதம் புதன் 8, அதை குருவும் பார்க்குறாரு. குரு ஆனால் வக்ரம். ஒரு மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படி வரும். உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள், அதுக்குண்டான ஒரு முயற்சி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நல்ல பொறுமையாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அதான் என்னுடைய ஒரு பலனாக நான் சொல்கிறேன் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த்து, ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் கேட்ட கேள்வியாக தான். செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாருன்னு சொன்னோம்னா அது ஒரு மாதிரி ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன தயக்கம், ஒரு மாதிரி ஒரு பயம், ஒரு சின்ன வருத்தம். சுக்கிரன் பார்வை சப்போர்ட் கிடைக்குது, சப்போர்ட் இருக்கிறது பெரிய விஷயம். ஃபேமிலி சப்போர்ட்னு எடுத்துக்கலாம், குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட். பட் ஆரோக்கியத்தில் அப்படியே இன்னும் டீப்பாக பார்க்கும்போது ஆக்சுவலாக இது வந்து உடலை கெடுக்கும் ஸ்தானம் இல்லை. உடம்பை ஏதாவது பண்ணிவிடுமா, நம்ம உடம்பை ஏதாவது கெடுத்துருமா அப்படின்னா அப்படி பெருசாக தெரியல. ஈவன் சூரியன் 8ல் இருந்தாலும் கூட இது வந்து உடலை தாக்கக்கூடிய நேரமாக தெரியல. பட் மனமும் புத்தியும் ஒரு மாதிரி ஒரு குழப்பம், ஒரு மாதிரி ஒரு சந்தேகம், தனக்குள்ளே ஒரு கேள்வி, அது மாதிரி ஒரு சூழ்நிலை. நிறைய ஒரு பக்தியில் ஈடுபடலாம், ஒரு வீர தீர கடவுள்கள்லாம் வணங்குறது நல்லது. எப்போவுமே செவ்வாய் வந்து எப்போல்லாம் பலகீனமாக இருக்கோ அப்போல்லாம் நல்ல நண்பர்களை வந்து நீங்கள் வந்து சந்திக்கணும், அவங்கக்கிட்ட பேசணும் தைரியமாக. உங்களுக்கு எப்பவுமே இந்த பாசிட்டிவாக பேசுகிறவங்க, கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறவங்க, அந்த மாதிரி நண்பர்களை சந்திப்பது நல்லது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, பெண்கள், குடும்பத் தலைவிகள், மேஷத்தில் பிறந்த குடும்பத் தலைவிகள்,
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறிப்பாக ஏதாவது ஒரு சிக்னல் இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வக்கரமாக இருக்கார், செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதா உங்கள் கை கொஞ்சம் ஓங்குற மாதிரி தெரியும். ரொம்ப பொறுப்புணர்வுடன் உங்களுடைய கணவரை நீங்கள் அவருடைய தேவை என்ன, அவருக்கு என்ன சப்போர்ட் தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிற ஒரு மாதமாக உங்களுக்கு வரும். மற்றபடி ஓவரால் ஓகே தான். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், 7.5 சனி நினச்சி பயப்பட தேவையில்லை. உங்கள் சுய ஜாதகத்துடைய தசாபதி வலுவாக இருந்தால் அதை பற்றி கவலையும் இல்லை. ஸோ கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு, தேவையற்ற குழப்பத்துக்கு இடம் தராமல் இருந்தால் போதும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரிஷபராசி. ரிஷபராசி எல்லாரும் ஒரு கனவில் இருப்பீங்க. எப்படின்னா, அடுத்த வருஷம் இப்போவே நீங்கள் நியூ இயர் பலன் சூப்பர், சனி பயிற்சி ஆஹா ஓஹோ, குரு பயிற்சி இன்னும் அப்படியே வரப்பிரசாதம், ராகு கேது பயிற்சி எக்ஸ்ட்ராடனரி இப்படிங்கிற ஒரு கனவில் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஒரு புலம்பெல்லாம் நான் பார்த்தேன், எங்களுக்கு வாழ்க்கையே மாறல, விதியே மாறல, கதியே மாறல, ஒன்றுமே மாறல, வேலையே இல்லை, வருமானமே இல்லை, இப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு புலம்பல் அப்படிங்கிறதே நான் பார்த்தேன். நான் ஏற்கனவே நிறைய முறை அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இந்த வீடியோட எண்ணியாக அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிஷபம் அப்படிங்கிற ராசியில் பிறந்து டிசம்பர் மாதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா ஒரு முன்னோட்டம், அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய டிரான்சிட்லாம் இப்போ முன்னோட்டமாக ஏதாவது ஒரு பிளானை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சூப்பர் பொசிஷனில் இருக்கார். சுக்கிரன் அருமையாக இருக்கார். சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா மகரமில், ரிஷபத்துக்கு 9th ஹவுஸில், பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல, அவருக்கு அப்படியே அடுத்த வீட்டில் சனி, 10ல் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கார், பொசிஷன் எடுத்திருக்கார். அப்போ சுக்கிரனும் சனியும் நல்லா இருக்குன்னா, சுக்கிரன் எதை குறிக்குது, சனி எதை குறிக்குது, ரெண்டு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். புதன் 3வது பிளானட் சப்போர்ட்டிங் ரோல். புதன் அவர் மெயினான பிளானட் புத்திக்கு. அவர் விருச்சிகமில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். விருச்சிகமில் வக்கர நிவர்த்தி அடைகிறாருன்னா உங்கள் ராசியான ரிஷபத்தை நேராக பார்வையிடுறாருன்னு அர்த்தம். இதுதான் பொசிஷன். இதில் என்ன நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் சுக்கிரன்னா பணம், சுக்கிரன்னா மணி. ரிஷபத்தில் பிறக்கிறவங்களே கொஞ்சம் மணி ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் அதிகம் உடையவன்னு அர்த்தம். பொதுவான கருத்து. மணி, குடும்பம், ஃபேமிலினா ஃபேமிலி தேவைகள். இப்போ ரிஷபம் 9ஆம் இடத்துல வருதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு லக்கு டிசம்பரில் உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கு, எனக்கு ஏதோ கிடச்சிது, யாரோ கொடுத்தாங்க, எனக்கு ஜாக்பாட் அடிச்சது, எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், அது சுக்கிரன். சனி ஆப்பர்ச்சுனிட்டி. 10ல் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு சுக்கிரன் க்ளோஸாக வந்திருக்கார், நெருக்கத்தில் வந்திருக்காருன்னா அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார், அந்த சனி அப்படியே பார்வையிடுறதுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ சனி கொஞ்சம் பாசிட்டிவாக ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புன்றதே பெரிய விஷயங்க. வாய்ப்பு கிடைச்சா போதும். திறமையும் அறிவும் உங்கள் திறமை நிறைய இருக்குது, அறிவு நல்லா இருக்குது, படிச்சிருக்கீங்க, தெளிவாக இருக்கீங்க, கூர்மையாக இருக்கீங்க, வாய்ப்பு கிடைச்சா போதும். அந்த வாய்ப்பை சனி உருவாக்குவார், தருவார், கண்டிப்பாக தருவார். ஸோ டிசம்பரில் அந்த சுக்கிரன் சனியுடைய காம்போ சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இருக்க ஒரே சனியுடைய வீட்டை க்ளோஸாக. புதன் பார்வை உங்கள் ராசியை புதன் பார்க்குறாரு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்குறாரு. புத்தி அப்படியே சும்மா தீட்டி வைப்பார், உங்களை ரெடியாக இருக்க வைப்பார், அலர்ட். அப்படியே ஒரு மாதிரி இந்த நான் காத்துட்ருக்கேன், ஐம் வெயிட்டிங், ரெடி, அந்த மாதிரி புதன் ஒரு தயார் நிலையில் இருக்கார் உங்களுக்கு. ஸோ ஏதோ ஒரு வாய்ப்புக்காக நீங்கள் உங்கள் மனசு, உங்கள் புத்திலாம் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு நாளாக அப்படியே அதுக்காக ஏங்கிட்டுருக்கீங்க, காத்துட்ருக்கீங்க. இதுதான் சான்ஸ், இது நம்ம விடக்கூடாது. நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தும். ஒரு மாணவனாக இருந்தால் அது எக்ஸாம் எடுத்துக்கலாம், ஒரு போட்டி தேர்வு எடுத்துக்கலாம். ஒரு வேலைக்காக தேடக்கூடிய நபர், நீங்கள் ஒரு இளைஞர், ஒரு வேலை, இதுதான் வாய்ப்பு, இப்போ தான் இன்டர்வியூ நடக்குது, எஸ் மிஸ் பண்ணக்கூடாது, வித்தவுட் ஃபெயில். ஒரு திருமணம், எஸ் இதான் சான்ஸ், நம்ம இந்த முறை யோசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, ஓகேன்னு சொல்லிடணும். அதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வருது. இந்த 3 கிரகமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொருளாதாரம், வேலை, கல்வி, 3 விஷயத்துக்குமே பாசிட்டிவாக இருக்குது. சரி, இப்போ குரு வக்கரமாக இருக்கார், அதை பற்றி ஒன்றும் சொல்லலையா? சொல்கிறேன். குரு வக்ரம் ரிஷபத்தில். இது வரைக்கும் கொஞ்சம் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி செயின் லிங்க் மாதிரி கொஞ்சம் கை கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ போயிட்டாரு, குரு தனியாக இருக்கார். ஆனாலும் குரு பார்வை சுக்கிரன் மேலே வரும், சுக்கிரன் பார்வை தான் குரு மேலே இருக்காது. இப்போ குரு வக்ரம் ஆகிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். தேவையில்லாத தொல்லைகள், தேவையில்லாத பிரச்சனைலாம் விலகி போகுதுன்னு அர்த்தம். செவ்வாயுடைய பொசிஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை.
செவ்வாயுடைய பொசிஷன் வந்து நீச்சம் அடைஞ்சு, அதுவும் ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துல மறைவு. அப்போ அது ரிலேட்டடான மேட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடலாம். அவ்வளோதான். செவ்வாய் ரிலேட்டடான விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம். என்னென்ன விஷயம் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். டிசம்பரை பொறுத்த வரைக்கும் 15 தேதி வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு 7ல் இருப்பார். அப்புறம் 8ஆம் இடம் மார்கழி வந்துட்டால் தனுசில் சூரியன் ஷிஃப்ட் ஆகிடுவார். உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அவர் வந்து 8ல் மறைவார். இந்த பக்கம் செவ்வாய் நீச்சம். எதை கிளியராக பாயிண்ட் பண்ணுதுன்னா, இந்த வீடு மாற்றுறது, வீடு வாங்குறது, டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறது, இந்த பிளாட் புக் பண்ணுறது, இந்த மேட்டர்ஸை கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த வாகனம் வாங்குறது, வாகனம் சம்மந்தப்பட்ட புக்கிங் எடுக்கிறது, இந்த மேட்டர்ஸை ரிஷபத்தை சேர்ந்தவங்க தள்ளி போடலாம். அதையும் மீறி உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருந்ததுன்னா அது உங்களோட ஓன் சாய்ஸ். பட் எப்போவுமே செவ்வாய் நீச்சம், செவ்வாய் அப்புறம் வக்ரம், குரு வக்ரம், சூரியன் 8. ஸோ இது எல்லாமே சூரியன் வந்து உங்களுக்கு 4th ஹவுஸ் லார்டு, செவ்வாய் வந்து லார்ட் ஆஃப் 7. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து பொதுவாக பூமிக்காரங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை தள்ளி போடலாம். இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது மாணவர்கள் நான் சொல்லிட்டேன். இந்த புதனுடைய பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா, குருவுடைய பார்வையில் புதனும், புதனுடைய பார்வையில் குருவும். இது எப்படின்னா, என்னுடைய மாஸ்டர் வந்து பெஸ்ட்டா இல்லை நான் வந்து பெஸ்ட்டா, என் மாஸ்டரையே நான் மிஞ்சி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு மாதம். சூப்பராக இருக்குது. இப்போ செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போது கல்யாண விஷயம்லாம் எப்படி, ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா, இல்லை அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டுடலாமா? சுக்கிரன் பார்வை செவ்வாய் மேலே இருக்கிறதுனால நான் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து வக்கரமாக அடையுது. அது என்னென்னா, இந்த திருமண முயற்சி அதுக்குண்டான பேச்சுவார்த்தைலாம் இப்போ முதல்ல ஒருத்தரை சந்திக்கிறீங்க, பேசுகிறீங்க. அது ஆரம்பத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு சின்ன குழப்பத்தை அப்படியே கொடுக்கும். இது கன்க்ளூட் பண்ணலாமா, அக்செப்ட் பண்ணலாமா? பெண்களுக்கு வராது. ஆண்கள் மேலே உள்ள நம்பிக்கை பெண்களுக்கு வராது. ஆண்கள் மேலே நம்பிக்கை பெண்களுக்கு கொடுக்காது, ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக தான் டீல் பண்ணுறோமா அப்படின்னு தோணும். ஏன்னா செவ்வாயை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதத்தை வந்து நீங்கள் வந்து முடிவு எடுக்காமல் ஒரு வரன் பார்க்குறீங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் இல்லை அதை வந்து டோட்டலாக ரிஜெக்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். யூ கேன் டேக் சம் மோர் டைம். இந்த திருமண முடிவை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, அது இருந்தால் போதும். அடுத்து ஆரோக்கியம், ஹெல்த்து. இங்கே ஒரு பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணணும். சனி நல்லா இருக்கார், அப்போ ஆயிலெலாம் பிரச்சனை இல்லை, கரெக்டு தான். அங்கே உங்களுக்கு 5ல் கேது, இங்கே 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், அப்புறம் வக்ரம், ஜென்மத்திலே குரு, அப்புறம் சூரியன் 8க்கு ஷிஃப்ட் ஆகிடும். அது எப்போன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 16th ஆஃப் டிசம்பர், மார்கழி மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் 8ல் போயிட்டாருன்னா நெருப்பு வீடு, குரு பூமி தத்துவத்தில் இருக்கார், செவ்வாய் வந்து நீர். இது எப்படி இருக்குன்னா, இந்த செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சு அவர் வந்து லார்ட் ஆஃப் 7 and 12, சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 4, அவர் 8ஆம் இடத்துல மறைவு. ஒன்று திடீர்னு ஒரு அப்படியே கோல்டு கன்வெர்ட் டு ஹீட்டு, இல்லை சூடு, உடம்பு சூடாகி அதனால் அப்படியே கோல்டு சடனாக, இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். அப்புறம் சம்டைம்ஸ் சில பேருக்கு அசிடிட்டி மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எரிச்சல். அன்றைக்கி தான் பார்த்து பயணம் பண்ணுறீங்க, காரமாக சாப்பிட்றீங்க, அப்படியே பேர்ன் ஆகுது மாதிரி ஃபீல் ஆகும். குரு வேறு ஃபஸ்ட் ஹவுஸு, வயிறு ஏதோ ஒரு மாதிரி கல் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வச்சுருக்காரு. ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே குரு, என்ன சாப்பிட்டாலும் வயிறுலாம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை, எதை சாப்பிட்றதே தெரியல, எதை சாப்பிட்டாலும் ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக தெரியுது, கல் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வை கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியல. ஓகே, இட்ஸ் அ ப்ராப்ளம், பட் அது நிவர்த்தி ஆகிற மாதிரி தான் இருக்கே தவிர அது நிவர்த்தி ஆகாத மாதிரி இல்லை. அதனால் பயப்பட தேவையில்லை. பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளான பொருளாதாரத்தோட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் லைஃப் கொண்டு போகுது, பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். சீனியர்ஸ், ரிஷபம், உங்களுக்கு எது கவலை? கையில் பணம் இருக்குது. ரிஷபத்தை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா பணம் வச்சுருப்பாங்க, பேக்கப் பண்ணிக்குவாங்க. சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களே எப்பவுமே பணம் கையில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டமே பணம் எங்கேயாவது வந்துடும். அது ஒரு பெரிய லக்கு. அது நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டால் கூட, ஒரு 10 பேர் ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க உதவி கேட்டால் உடனே கிடைக்கும். அதுதான் வந்து அந்த பிளானட்டுடைய ஸ்ட்ரென்த்து. எப்படி வந்து ஒரு புதன் வந்து நாலேஜோ, அவங்க வந்து ஒரு 10 இடத்துல ஒரு சபையில் வந்து ஒரு அறிவு ஆலோசனையை கொடுத்தாங்கன்னா, புதன் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஆலோசனை கொடுத்தா உடனே ஏற்றுப்பாங்க. ஏன்னா அந்த புத்தி அப்படி ஷார்ப்பாக பேசுவாங்க. இந்த புதன். சுக்கிரன் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு.
சில பேருக்கு அந்த காம்போ இருக்கும் புதன் சுக்கிரன், அது இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குரு வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு கிரகம். குரு வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு கிரகம். அந்த மாதிரி இது நம்ம ரொம்ப வெளியே போக வேண்டாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயினாக பார்க்குறது வயதில் மூத்தவர்கள், சீனியர்ஸ். நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய வருஷமோ மாதமோ இது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த சனி சாதகமாக, ராகு கேது பெயர்ச்சி, குரு நெக்ஸ்ட் டிரான்சிட் எல்லாமே அட்வான்டேஜாக இருக்கிறதுனால நினைத்ததை நடத்தக்கூடிய, நினைத்ததை செய்யக்கூடிய, விரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பை தரும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிதுன ராசி. மிதுனம் நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து இந்த மிதுனம், கன்னி, துலாம் இதில் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் க்ளோஸாக நல்லா பேசுவாங்க, காமெடி பண்ணுவாங்க. ஸோ மிதுன ராசி டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, இந்த 10ல் சனி வருது, பதவிலாம் மாறிடுமா, வாழ்க்கை மாறிடுமா, நீயும் சொல்லிட்டு தான் இருக்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், 9ஆம் இடத்துல சனி வந்து பிரச்சனையை குறைச்சிது. 10ல் சனி வரும்போது கண்டிப்பாக ஒரு தொழில் பதவியில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். அது செய்ய தான் செய்யும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களில் நல்ல தசாபுத்தி காலங்கள் நடந்ததுன்னா டெஃபினட்டாக அது வந்து வேறு லெவலில் உங்களை வந்து கொண்டு போகும், சூப்பராக கொண்டு போகும். ஸோ அது என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 2024 டிசம்பரில் நம்ம வந்து இந்த டிரான்சிட்டை வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது 6ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், சனி 9 சேஃபான இடம், குரு 12, 8ல் சுக்கிரன், 12ல் குரு, 2ல் செவ்வாய் நீச்சம், சூரியன் வந்து 7ஆம் இடத்துல ஷிஃப்ட் ஆகிடுவார் 16th அன்றைக்கி, அது வரைக்கும் 6ஆம் இடம். இதான் பொசிஷன். 4ல் கேது, 10ல் ராகு. சொல்கிற அளவுக்கு சூப்பரான பிளானரி பொசிஷன்லாம் இல்லை. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு யூகம் பண்ணிடலாம். முதல்ல இந்த ஜாப் அண்ட் கரியர் அண்ட் உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்கள் மைண்டு வந்து எப்படா மாறும், எப்படி தான் மாறும், யார் தான் உதவி செய்வா, திடீர்னு யாராக வருவாங்களா, இல்லை வாய்ப்பு நம்ம தேடி ஓடணுமா, இல்லை அதுவாக வருமா அப்படின்னு ஒரு ஒரு குழப்பத்தில், ஒரு கலக்கத்தில் அப்படியே நீங்கள் இருப்பீங்க. இது மிதுனத்துடைய மைண்டு. டிசம்பரில் 6ல் புதன், உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்து சில பேர் திட்டிக்குவீங்க, உனக்கு வந்து சரியாக யோசிக்க தெரியாதா, அதுவா இதுவான்னு. ஒரு சிலர் மற்றவங்கள போய் திட்டுவீங்க, உன்னால தான் இது நடக்கலை, என்னால் தான் அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி. இது புதன் 6th ஹவுஸ்னா நீங்களே உங்களுக்கு எதிரி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் கொண்டு வந்திருக்கு. இப்போ சுக்கிரன் 8ல், குரு வந்து 12. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கால்குலேஷனை போட்டோம்னா சுப விரயங்களை குரு நிறுத்தாமல், நீ நிறைய சம்பாதிக்கிறலாம் எனக்கு தெரியாது, பட் நான் உங்களுக்கு செலவு கொடுப்பேன், நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த செலவை நல்ல செலவாக பண்ணுறதும் அது வேஸ்ட்டான செலவாக பண்ணுறதும் உன் கையில் இருக்குது. தட் இஸ் நாட் மை ஜாப். என் ஜாப் என்னென்னா, உனக்கு விரைய ஸ்தானத்தை நான் வந்துட்டேன், நான் செலவை கொடுப்பேன். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டெய்லி ஒரு பிளானை போடுவேன், டெய்லி உனக்கு யோசிப்பேன், உனக்கு செலவை எப்படிலாம் நான் யோசிச்சு பண்ணுவேன், டிசைனாக பண்ணுவேன். இது குரு வந்து ஆக்டிவாக உட்காந்துருக்காரு, அதுலேயும் வக்ரம். இந்த பக்கம் சுக்கிரன் இந்த மாதம் சூப்பர். இது எப்படி இருக்குன்னா, நமக்கு செய்கிற வேலையில், தொழிலில் அது சார்ந்த கொஞ்சம் செலவுனா பரவாயில்ல, வீட்டில் போனால் குழந்தைங்க அது அவங்க ஒரு செலவை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் சுக்கிரன் 8, மனைவி இப்போ வந்துடுவாங்க, சார்ஜ் எடுத்துருவாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்தந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது, கொஞ்சம் பணம் வேணும், கொஞ்சம் அதை வாங்கணும், கொஞ்சம் இதை வாங்கணும், கொஞ்சம் இது பண்ணணும், கொஞ்சம் அது பண்ணணும், தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க. ஏன்னா சுக்கிரன் 8, இப்போ அவங்க சைடில் ஒரு கோரிக்கை. அப்போ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஜெமினி மிதுனத்துக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் நமக்கு தெரியுது. இதில் தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா 10ல் ராகு, பரவாயில்ல. ராகுலாம் எப்படின்னா விடமாட்டேன்டான்னு உங்களை வச்சுருப்பார். ஏன்னா இப்போ அந்த ராகு எதை சம்மந்தப்படுத்தினாலுமே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து நிறுத்தாது, நான் ஸ்டாப். இந்த மறுஜென்மம், மறுபிறவி, மீண்டும் 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 மீண்டுமான்ற மாதிரி பிறவி எடுத்துகிட்டே இருந்தால் அந்த ராகுவுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்காது. ராகு வந்து மல்டிபிள், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு விஷயத்தை பண்ணால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 10ல் ராகு அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் செய்கிற விஷயத்தை வந்து அது அப்படியே வளர்க்குதுன்னு அர்த்தம். அப்போ வேலை விஷயத்தை அது ஓகே. 9ல் சனி சேஃபு. பொருளாதாரம் வந்து கொஞ்சம் செலவு, ரைட்டு, அது என்ன பண்ணுறது, நல்ல செலவாக பண்ணிக்கோங்க, சுப பலன்களுக்கு உண்டான செலவாக பண்ணிக்கோங்க, தேவையானலாம் வாங்கிக்கோங்க, தடுக்க முடியாது, நல்லதாக பண்ணிக்கோங்க. மிதுனம்
நம்ம வந்து பார்க்குறது வந்து ஹெல்த், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஹெல்த்து, ஒரு மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸு. ஆரோக்கிய ஸ்தானத்தை 4ல் கேது ஏற்கனவே பார்த்தோம். குரு வந்து பார்வை படுறதுனால நிவர்த்தி கொடுத்துட்றாரு. 4ல் வந்து கேது இருந்தாலும் குருவுடைய பார்வை வந்து நிவர்த்தி. புதன் 6ஆம் இடம். இது வந்து மாதிரி ஒரு எமோஷ்னலாக உள்ளுக்குள்ள ஒரு ஒரு குழப்பம், ஒரு குமுறல் சொல்லலாம். ஒரு குழப்பம், ஒரு மாதிரி ஒரு குழப்பம். சொன்னால் யாருக்கும் புரியல. பட் எனக்குள்ளேயே நான் ஒரு புலம்பிக்கிறேனே, தனியாகவே நான் கொஞ்சமாவது புலம்புறேனே, இல்லை யாராவது பார்த்தாலே புலம்பல் புலம்பல் புலம்பல். சம்டைம்ஸ் அது வந்து நம்ம சொல்லலாமா வேணாமானே தெரியாத ஒரு புலம்பல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த புதன் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதெல்லாம் மாறிடும். இந்த டிசம்பர் அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்ணாடி முன்னாடியே புலம்பிடுங்க, நல்லது. உங்களுக்கு உங்கள் முன்னாடி நீங்களே பேசுகிறது நல்லது, பெட்டர். அடுத்து நம்ம பார்க்குறது மாணவர்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடியா. ஒரு ஐடியா, 2 ஐடியா, 3 ஐடியாலாம் இல்லை, 10 ஐடியா, 10 ஐடியாஸ். 10 ஃப்ரெண்ட்ஸு 10 ஐடியா கொடுப்பாங்க. பட் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாத ஒரு டெய்லி இல்லை மந்த்லி இல்லை வீக்லி ஒரு ஐடியா மாற்றிக்கிட்டே டேட் நான் அதை பண்ண போகிறேன், மாம் நான் இதை பண்ண போகிறேன், அம்மா நான் இதை செய்ய போகிறேன், அப்பா நான் இதை செய்ய போகிறேன், அப்படி மாற்றி அந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுடைய குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்னா, உண்மையிலே இவன் என்ன பண்ண போகிறான், உண்மையிலே இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தையே வந்துடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வரும். அது மாதிரியான நேரம் இது. பட் இந்த கிளாரிட்டி வெகு சீக்கிரம் டோட்டலாக வந்துடும். இதுதான் அப்படிங்கிறத அந்த கிளாரிட்டி கொடுத்துரும் வெகு விரைவில். டிசம்பரில் இல்லை, நம்ம ஜான்வரின்னு பார்க்கலாம். திருமண வாழ்க்கை, திருமண விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இந்த மாதம் செட் ஆகுமா? 12ல் குரு, 8ல் சுக்கிரன். எப்படி நம்ம பலன் சொல்ல முடியும்? செவ்வாய் நீச்சம். அப்போ இந்த மாதம் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு அல்லது அது ரிலேட்டடான விஷயங்களுக்கு டிசம்பர் இஸ் நாட் அ ஃபேவரபிள் மந்த்து. அது தள்ளி போடலாம், அது கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ஒரு கஷ்ட காலத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க. முன்னாடி இருந்தது கொஞ்சம் அப்படியா இப்படியா, எப்படி நடக்கும், இது வந்து என்ன நடக்கும், அது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில கஷ்ட காலங்கள் இருந்தது. இப்போ இல்லை. இப்போ அந்தளவுக்கு ஒரு கஷ்ட காலம் இல்லை, ஒரு ப்ரெஷர் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. எப்படி நீங்கள் வேணால் பிளான் பண்ணலாம் உங்கள் லைஃப், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. டிசம்பரும் அப்படி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் டிசம்பரில் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த சுகபோக செலவுகள், பயணங்களுக்கு ஒரு செலவு. சில பேர் இந்த பில்கிரிமேஜ் டூர்லாம் போவாங்க, புனித க்ஷேத்திர வழிபாடு, அது ரிலேட்டான பயணம், அதுக்கு ஒரு செலவு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஓகே தான். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 8 இல்லையா, ஏதோ கொஞ்சம் அதிகமாக திடீர்னு வேலை பலு வந்து அதிகரிக்கிற மாதிரி தோணும். ஒரு மாதிரி பரபரப்பாக இருப்பீங்க. 10 இடத்துல அப்படியே பந்தாக பறப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு ரெஸ்ட்லெஸ் மந்தாக நம்ம எடுத்துக்கலாம். ஓய்வே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் நல்லாயிருக்கும், ஓவராலாக பரவாயில்ல. ஓவரால் மிதுனம் டிசம்பர் பெரிய திட்டங்கள் எதுவும் இல்லாமல் சராசரியான அந்த வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். ஸோ நிறைய பேர் கேட்டதுக்காக நான் சொன்னேன், இந்த மாதிரி டிசம்பரில் வந்து நம்ம வந்து கடகத்தில் ஏதாவது டிரான்சிட்லாம் ஃபேவராக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக டைம் எடுத்துக்கலாமே, ஏன்னா குரு சேஃபாக 11ல் இருக்கார், சனியும் மாற போகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், சாட்டனை பற்றி உங்களுக்கு தெரியாது, பவர்ஃபுல் பிளானட் இது சாட்டன். கடகத்தில் சந்திரன் சனி வக்ர காலம் கூட இல்லாமல் 8ஆம் இடத்துல போய் பொசிஷன் எடுத்திருக்கு. விபரீத ராஜயோகம்லாம் இருக்குது, ஆனால் குரு பார்வை இருந்தால் விசேஷம் இருந்திருக்கும். பட் பார்வை கிடையாது. இந்த சமயத்தில் வேகமாக ஏதாவது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு போயிட்டு துருன்னு ஏதாவது பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னா குரு செவ்வாய் தான் மெயின் டாமினேட்டிங் பிளானட்ஸை தான். இப்போ செவ்வாய் வந்து நீச்சமாக கடகத்துலேயே இருக்கா, வக்ரமாக அடைய போகுது. செவ்வாய் வந்து உங்கள் தொழில் கிரகமாக வருது. கடகத்துக்கு 8ல் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. அப்போ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியை சேர்ந்தவங்க, நான் வேலையை மாற்றிடுறேன், நான் அதை மாற்றிடுறேன், நான் ட்ரை பண்ண போகிறேன், நான் ஃபாரின் போக போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து லக்னமும் உங்கள் ஜனன ஜாதகமும் கரெக்டாக தான் பண்ணலாம். இந்த ஒரு பொது பலனில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையை இழக்காதீங்க. எவ்வளோ பொறுத்துட்டீங்க, எவ்வளோ தாங்கிட்டீங்க, எவ்வளோ சமாளிச்சிட்டீங்க.
எட்ஜுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 4.25 வருஷம் நீங்கள் வந்து அந்த பொறுமையை வந்து சமாளிச்சுட்டு வரீங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, ஃபேமிலி 4.25 வருஷம் பெரிய பீரியடு. எவ்வளோ ஆச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டீங்க. ஜஸ்ட் ஹார்ட்லி இன்னும் ஒரு 3 மாதம் கொஞ்சம் பொறுத்துங்க. டிரான்சிட் நடக்கும், நிறைய விஷயங்கள் மாறும். அந்த சனி விலகிட்டாருன்னா தடைக்கல்லை அவர் அப்படியே படிக்கல்லாக மாற்றுவார். காத்துன்ட்ருங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா செவ்வாயுடைய பொசிஷன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. சுக்கிரன் பார்வை இருக்கே, அது சில பேர் கேட்ட கேள்வி. சுக்கிரன் பார்வை வருதே, டிசம்பரில் வந்து கடகத்தை பார்க்குறாரு சுக்கிரன். சுக்கிரன் என்ன பண்ணுவார்? சுகபோகத்தை தருவார். ஒரு 2 ட்ரெஸ்ஸை வாங்குவீங்க, நியூ இயர் ஆஃபர் இருக்குன்னு போடுவாங்க, வாங்குவீங்க. இல்லை வெஹிக்கிள் வேணால் மாற்றிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான ஷூ வாங்குறேன், அதை வாங்குறேன்னு வாங்குவீங்க, ஹேண்ட்பேக் வாங்குவீங்க, இதெல்லாம் வாங்குவீங்க. சுக்கிரன் மொபைல் மாற்றிப்பீங்க. இதெல்லாம் சுக்கிரன் பண்ணி விட்ருவோம். ஏன்னா சுக்கிரன் பார்வைனா என்ன? நல்ல செலவு, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு என்னென்ன பணத்தை செலவழி, பொருளை வாங்கு, ஹாப்பியாக இரு. அதெல்லாம் இப்போ சுக்கிரன் பண்ணும். வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வேணும். இப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குவாங்க. ஆஃபர் போயிட்டுருக்கு, வாங்கிடுவோம். கொஞ்சம் சில பேர் ஜுவல் வாங்குவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். இது சுக்கிரன் இதான் பண்ணும். கொஞ்சம் சில பேர் நல்லா டூர் போவாங்க, சில பேர் சினிமா பார்ப்பாங்க, சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்படி இப்படி ஒருத்தருக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. இதெல்லாம் சுக்கிரன் கொடுக்கும். பட் பணம் கொடுக்குமா? அதை வந்து அதே நேரத்தில் வேலையை கொடுக்குமா? வேலையில் மாற்றத்தை கொடுக்குமா? அதை கொடுக்குமா? இதை கொடுக்குமா? ஒன்றும் இல்லை. அதை புரிஞ்சுங்க. குரு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கார் உங்களுக்கு 11th ஹவுஸில். ஸோ குருவால் தொந்தரவெல்லாம் கிடையாது. கெட்டது இல்லை. கெட்டது இல்லைன்றதே ஒரு நல்லது தானே, ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ராகுக்கு எது இடையூறு இல்லாமல் இருக்காங்க. ஹெல்த்து கடகத்துக்கு இன்னும் ஹெல்த்தில் ஏதாவது வார்னிங் இருக்கா? நிறைய பேர் கேட்ட கேள்வி. என்ன சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுச்சேன், இனிமேல் ஹெல்த்தை பற்றிலாம் பயப்பட தேவையில்லையா, எனக்கு எல்லாம் சரியாயிடுமா? சரியான சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கடகத்தில் சேர்ந்து நான் நிறைய பேரை பார்த்தேன். ஒரு 2.5 வருஷமாக 3 வருஷமாக சில அலர்ஜிக் சிம்டம்ஸு, சில பேருக்கு லங்ஸ் ரிலேட்டடு, சில பேருக்கு வந்து இந்த நோஸு, த்ரோட்டு, இயர் ரிலேட்டடான இஎன்டி ரிலேட்டட் ப்ராப்ளமு, சில பேருக்கு போன்ஸில், சில பேருக்கு சில சின்ன விபத்துக்கள், இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஹெல்த்தில் வந்து ஃபேஸ் பண்ணதெல்லாம் கிளியராக ஆகிற டைம் வந்துடுச்சு. அது அந்த நேரம் எப்படி இருக்குன்னா, இப்போ செவ்வாய் ஃபஸ்ட் ஹவுஸ் இல்லையா, இவர் என்ன பண்ணுவார்னா மருந்தை உள்ளே தள்ளுவார். இப்போ மருந்தை உள்ளே தள்ளுனா யார் வேணும் உங்களுக்கு? மருத்துவர் வேணும். இப்போ சரியான மருத்துவர் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இல்லை அவங்க நேரம் கொண்டு வந்துடும், கரெக்டான டாக்டர் மீட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடும். டாக்டர் சொல்லுவார் சர்ஜரி பண்ணிடலாங்க, இதோட இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அது பண்ண வைக்கும். சனி செவ்வாய்க்கு 8ல் நிற்கிது. அப்போ ஒரு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுற நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆரோக்கியத்தில் வந்து ஒரு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறீங்க, நல்ல விஷயம். அது ஒரு சரியான மருந்து சாப்பிடுவீங்க, சரியான மருத்துவரை கண்டுபிடிப்பீங்க, அது அமையும், நேரம் அமையும். அப்போ நிவர்த்தி ஆகிறதுனால தானே நல்ல நேரம் இப்படி வருது. இப்போ செவ்வாய் வந்து நீச்சம் அடையும் போது என்னென்னா பிரச்சனைகளை முடிக்கிற நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நாளாக ஒரு பூமி பிரச்சனை, அதை வந்து சரி பண்ணணும். ஒன்று விற்க ட்ரை பண்ணுறேன், விற்க முடியல. ஒன்று வாங்க ட்ரை பண்ணுறேன், வாங்க முடியல. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படி நெருங்கி வந்துடும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களை நெருங்குறீங்க. இதெல்லாம் செவ்வாய் பேஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ கடகம் 2024 டிசம்பரை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்லா இருக்கா? புதனும் குருவும் பார்வையை பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. உங்கள் ரூட்டு கிளியராக இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று போட்டு மனசில் வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். நம்ம பாஸ் ஆகிடுவோமா, ஃபுல் மார்க் வாங்கிடுவோமா? நிறைய பேர் கடகத்தை சேர்ந்தவங்க மெடிசன் படிப்பாங்க. ஸோ நீட்டில் போகிறவங்க நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவோமா, இந்த வருஷமே கிளியர் பண்ணிவிடுவோமா, சீட் கிடச்சிருமா, மெரிட்டில் கிடச்சிருமா, அது கிடச்சிருமா? ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. கடகத்துடைய மைனஸே ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் வேணாம். உங்கள் முயற்சியை ஃபுல் எஃபர்ட் போடுங்க. ரிசல்ட் வந்து நீங்கள் போட்ட ரிசல்ட் வந்து மாறவா போகுது? மாறாது. நேரம் நல்லா இருக்கிறதுக்கும் நேரம் மோசமாக இருக்கிறதுக்கும் ஒரே வித்தியாசம்தான். நல்ல டைம்னா உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக அமையும். ஒரு சேலஞ்சிங் டைம், கெட்ட டைம்னு எதையும் சொல்ல மாட்டேன். ஒரு சேலஞ்சிங் டைம் அப்படின்னா அது வந்து உங்களை வந்து பயங்கரமாக சோதிக்கும், அவ்வளோதான். அந்த சோதனையில் வந்து ஜெயிக்கிறவன் தான் சாதனையாளர். அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் முயற்சியை வந்து இன்னும் அதிகரிங்க. 2 times 3 times 4 times 5 times இன்னும் அதிகரிங்க. அது ஜெயிக்க வச்சிடும். ஏன்னா அடுத்த ட்ரான்ஸ்லேட் அது பாசிட்டிவ்னா முன்னாடி நீங்கள் போட்ட ரிசல்ட்டு கொடுக்கும். திருமணம் நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையை அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். கடகத்தில் கல்யாணம் பண்ணுவோம், கடகராசியில் பிறந்து கரெக்டாக அப்போ தான் இந்த 2022 3லலாம் 4லலாம் மகரத்தை கல்யாணம் பண்ணேன், கும்பத்தை கல்யாணம் பண்ணேன். அப்புறம் தான் பார்த்தேன் உங்கள் வீடியோவை, கடகம் கும்பம் செட் ஆகாது. அப்புறம் கடகம் தனுசை பண்ணிட்டேன், கடகம் மீனம் நல்லா செட் ஆகும்னு சொன்னாங்க. பட் ஆனால் 7 சனி நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சில பேர்.
ஸோ கடகத்துக்கு இந்த ஃபேமிலி பிரச்சனை, குடும்பம், ஒரு சில எல்லாருக்கும் இல்லை, பட் புதுசாக அந்த டைமில் ரிஸ்க் எடுத்தவங்களுக்கு உண்டு. பொதுவாகவே கடகத்துக்கு திருமண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக எடுக்கணும். ஏன்னா சனி கலஸ்திரக்காரனாக வரார், உஷாராக பார்க்கணும். ஸோ அந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவுக்கு நேரம் நெருங்குது. ஒரு குடும்ப பிரச்சனைகள் அல்லது அது ரிலேட்டடாக சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு நேரம் நெருங்கிட்டு வருது. அதெல்லாம் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்தது கடகத்துக்கு வந்து ஆரோக்கிய ஸ்தானம். ஆரோக்கிய ஸ்தானம் கவனம் கவனம் கவனம். அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. சனி இன்னும் கூட 8ல் தான் இருக்கார். இது எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி நீ வந்து வீட்டை விட்டு கிளம்பி மறுபடியும் வந்து இந்த இத்தனை டைம்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடணும், அது வரைக்கும் உனக்கு இந்த கண்ட நேரம் ஒருத்தர் சொன்னால், வெளியெல்லாம் போகும்போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நீ கார்டு, ஷூஸு, ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஊரெல்லாம் போட்டு கடைசியாக வீட்டுக்கு வந்து அப்பாடா கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம், எல்லாத்தையும் கரெக்டாக தூக்கி போடு அப்படின்னு போட்டு வீட்டு வாசல் காலில் வைக்கும்போது சரிக்கு விழுந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த நேரம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதில் அலட்சியம் காட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 8ல் சனி இருக்குது, கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் இருங்க, அது பார்த்துக்கணும். அடுத்தது வந்து கடகம். நம்ம வந்து பார்க்குற விஷயம் என்னென்னா, இல்லத்தரசிகள், பெண்கள் ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல். சில பேர் வந்து நிறைய கடகம் வந்து அழுவாங்க, எமோஷ்னல். இந்த எமோஷனல் வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது, கண்ணீர் அப்படியே வந்துடும். ஏன்னா அது ஜல ராசி, இந்த வாட்டர் சைன். வாட்டர் சைன்லேயே கடகம் வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா விருச்சிகமும் வாட்டர் சைன் தான், இந்த பக்கம் மீனமும் வாட்டர் சைன் தான். பட்டு கடகம் எமோஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை லெவலில் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் அழுது நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று இந்த எமோஷனலாக மூவி பார்க்கும்போது கூட அழுவாங்க. சந்திரன் வலிமையாக இருக்கவங்களே வந்து கண்ணீர் வந்துடும். கருணை, அது குணம் வந்து கருணை, அன்பு, பாசம், கருணை. அப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் என்ன தோணும் அப்படின்னா, மறுபடியும் சனி 8ல் வந்திருக்காரு, இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படியே அடங்கின மாதிரி இருந்தது, மறுபடியும் வேறு சில பிரச்சனை, மறுபடியும் வேறு ஏதோ ஒன்று, எனக்கு ஒரு மதிப்பு இல்லை, எனக்கு ஒரு மதிப்பு இல்லை, என்னை யாரும் வேல்யூ பண்ணல, இது ஒரு பெயினாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம். பட் அதுவும் கூட மாறப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். டிசம்பரில் ரொம்ப ஓவராக எமோஷ்னலாக உங்கள் உறவுகளை எதிர்பார்த்து ஒரு ஏமாற்றம் அடைந்து வருத்தம்லாம் அடையாதீங்க. சிம்பிளாக விடுங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஒன்று தான் சொல்லுவேன். 10 பேர் உங்களை வேல்யூ பண்ணாதான் நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் வேல்யூபிளான ஆள் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட், நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்கிறோம், நம்ம நல்லா பார்த்துக்குறோம், அது தோணுச்சுன்னா போதும். இன்னொருத்தர் பாராட்டி இன்னொருத்தர் சொல்லி தான் அவங்க வரணும் அவசியமே கிடையாது. அது வந்து நிலையற்றது. புகழ்ச்சி இகழ்ச்சிலாம் சகஜம், அதனால் அதை பெருசாக எடுத்துக்காது, கடந்து வாங்க. சீனியர்ஸ், வயதில் மூத்தவர்கள், கடகம், எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அனுபவ அறிவு உங்களை ரொம்ப நல்லா சூப்பராக காப்பாற்றிருக்கோம் இந்த கண்டக அஷ்டம காலத்தில். ஒரு சிலருக்கு நிறைய பேர் என்கிட்ட, ஒரு சிலர் நேரில் வந்து பார்க்கும்போதும் சரி, இல்லை என்கிட்ட ஃபோன் மூலிமா பேசும்போதும் சரி, நிறைய பேர் நிறைய வருத்தமான செய்தியெல்லாம் சொன்னாங்க. அம்மா வந்து 70 வயசு, கடகம், அவங்க திடீர்னு பாஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப அது வருத்தமாக இருந்தது. நிறைய பேருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அப்படி ஜஸ்ட் லைக் தான் ஆறுதலாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க எவ்வளோ எமோஷ்னலாக அவங்களோட க்ளோஸாக இருந்திருக்கான்னு நம்மளால் யூகம் கூட பண்ண முடியாது. பிகாஸ் எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு மன வலியை தரும். அது எல்லாத்துக்கும் கடவுள் வந்து ஹீல் பண்ணணும், அவங்களுடைய ஆத்மாலாம் சாந்தி அடையணும் தான் நான் வேண்டிக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்க்காத ஒரு வழியை கொடுக்கக்கூடிய நேரம் மாறும் அப்படிங்கிறத நான் விரைவில் வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மொத்தத்தில் கடகம் டிசம்பர் 2024 ஓகே. ஸ்டில் கொஞ்சம் டைம் இருக்குது, அந்த பொறுமையை கடைப்பிடிங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அமைதியாக இருங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி. சிம்மராசி நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய க்ளோஸ் பீப்புள். சிம்மம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி ஒன்று. ராசியில் ஒரு சிம்மம் ரொம்ப பிடிக்கும். வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, நேராக மூஞ்சி நேராக பேசுவாங்க. சில சமயத்தை கோவப்படுவாங்க, கச்சாப்பச்சான்னு கற்றுவாங்க, விளையாடும் போது கூட கற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் சிம்மராசிலாம் கால் பண்ணி, நீ என்ன அஷ்டம சனி போட்டு பயன்படுத்தி விட்ட, வேலையில் இப்போவே எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, நான் கவர்மெண்ட்டில் இருக்கேன், அது இருக்கேன், சர்வீஸில் இருக்கேன், ஒரு சிலர் வந்து பிஸ்னஸே இப்போவே ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி சொன்ன பிறகு நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவோம், என்ன பண்ணுவோன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு என்ன எதாவது ஆகிடுமா, எதாவது அப்படி ஆகிடுமா, வேலைலாம் மாற்றலான்னு நினைக்கிறேன், மாற்ற வேணாங்கிறியா, என்ன பண்ண சொல்கிறேன்,
கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன், கல்யாணமே ஆகலை, ஆல்ரெடி எனக்கு 33, இப்போ போய் சிம்மம் நீ வந்து அஷ்டம சனி, கல்யாணம்லாம் பார்த்து பண்ணுன்னா பண்ணுறதா வேணாமா, அப்புறம் எப்போ குழந்தை, எப்போ நாங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுறது, இப்படி ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே சில பேருக்கு இந்த கண்ட சனி பார்வையில் சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பி அஷ்டம சனி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குமா, இல்லை அதை விட கம்மியாக, கேட்ட கேள்வியே தான், இன்னும் அதிகமாகுமா, இல்லை எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் போட்டு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அந்த கன்சோல் பண்ணுற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பத்தை தான், ஒரு ராசிக்கு அஷ்டம சனிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு அஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்தால் போதும். அதை தான் நான் டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணி பார்த்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. டிசம்பரில் எப்படி இருக்குது அப்படின்னும் நிறைய பேர் கேட்டேன். அட்வான்ஸாக ஏதாவது பண்ணிக்கிட்டா உஷாரா, நிறைய பேர் என்ன மார்ச்சில் தானே வருது, டிசம்பர்லேயே ஏதாவது ஒரு நல்ல டைமாக பாரு அப்படின்னு சொன்னால் கேட்கும்பொழுது நான் பார்த்தேன். அதில் வந்து கேட்டிங்கன்னா என்னென்னா, சிம்மம் சூரியன் வந்து 4 to 5, 4லேருந்து 5க்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 16th of டிசம்பரில் வந்து 5th ஹவுஸு, 4th ஹவுஸில் சூரியன் வந்து யாரோட இருப்பார்னு கேட்டிங்கன்னா புதனோடு இருப்பார். ஸோ புதனோட வந்து சூரியன் வந்து ஒரு 15 days இருக்கார். இது பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்க்கு இது ஓகே. சனி 7ல் நிவர்த்தி, வக்ர நிவர்த்தியானது. 12ல் செவ்வாய், இதை தான் நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்க்கணும். நம்ம பிளானட்டரி பொசிஷனில் வந்து 6th ஹவுஸில் சுக்கிரனும், 12th ஹவுஸில் செவ்வாயும், 10th ஹவுஸில் குரு வந்து வக்ரம். இந்த காம்போ இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம டிசம்பரில் வந்து இது ஏதாவது பண்ணுமா, என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அப்படி தான் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணுது, சிம்மம் 10ல் குரு வக்ர காலம், இந்த பக்கம் 6ல் சுக்கிரன், அவர் தான் லார்ட் ஆஃப் 10, 10 கூடியவனே அவர் தான். இப்போ வேலை விஷயத்தில், வேலை செய்கிற இடத்துல, தொழிலில் செய்கிற முதலீடில் கவனம் கவனம் கவனம். டிசம்பர் மாதம் கூடுதல் கவனம். சூரியன் நல்லா இருக்கார். ஆனால் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையில் ஒரு பாதி, கார்த்திகை மாதம் வரைக்கும் குருவுடைய பார்வையில் இருப்பார். அப்படியே டிசம்பரில் குருவுடைய வீட்டுக்கே போயிடுவார். அதுதான் டிசம்பரில் வந்து சூரியன் ஷிஃப்டாக. பட் பரவாயில்ல, குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஓகே. இருந்தாலும் செவ்வாய் மறுபடியும் அங்கே 12th ஹவுஸு, 12ஆம் இடத்துல செவ்வாய், 6ல் சுக்கிரன், 7ல் சனி ஏற்கொண்டு பார்வை விழுது. சுபர் பார்க்குறாரோ இல்லையா, அசுபர் நல்லா பார்க்குறாரு உங்கள் ராசியை. அப்போ என்ன ஒரு ஸ்டேட்டஸ் இது கொடுக்குது, நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் படிக்கிற படிப்பு, நீங்கள் இருக்கிற குடும்பம், எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வோட ஒரு கவனமாக இருந்தால் எல்லாம் நல்லது. உங்கள் சுய ஜாதகமும் தசாபுத்தியும் வலுவாக இருந்தால் கவலை இல்லை. இதோடைய பாதிப்பெல்லாம் அப்படி ஜஸ்ட் லைக் தட்டாக அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள தசாபுத்தியும், உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள பிளானட்டரி பொசிஷன் என்னங்கிறதா ரீட் பண்ணி நீங்கள் புரிஞ்சு அறிந்து நீங்கள் நடந்துக்கணுன்றது என்னுடைய கருத்து. ஸோ 2024 கரியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வேலை மாற்றிடலாமா, ஒன்றும் பெருசாக ஸ்கோப் தெரியல. வேலை கிடைச்சிருமா, பொருளாதாரமே 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன். பிஸ்னஸில் கொஞ்சம் அப்படியே மாட்டிகிட்டு இருக்கு, பணம்லாம் மாட்டிகிட்டு இருக்கு. நல்லா எங்கேயோ கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன், கான்ட்ராக்டில் பேமெண்ட் ரிலீஸ் ஆகலை. பதவி கிடைக்குமா, அது பண்ணுமா, இது பண்ணுமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமான்னு சொல்ல முடியல. பட் வேறு எதுவும் மோசமாக நடக்காமல் உங்களை தடுத்துக்கலான்னு தான் சொல்ல முடியும். சிம்மம் டிசம்பரில் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டிங்காக தெரியல. இதில் செவ்வாய் நீச்சமானது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த தாய் தகப்பன், அப்பா அம்மாவுடைய ஸ்தானம், அப்பாவுடைய ஸ்தானம் தான் அந்த 4, 9. அந்த இடத்துக்கு அதிபன் யார் அப்படி பார்த்தோம்னா செவ்வாய் நீச்சம் அடைகிறார். இது என்ன சொல்லுதுன்னா, சிம்மம் உங்களுடைய பெற்றோர்களை வந்து டேக் கேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக டிசம்பர் மந்த் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஸ், குறிப்பாக சகோதரர்கள், உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள், உங்களுடைய தாய் தந்தை, அவர்களை வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிரான்சிட் நடக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் தேம். ஃபினான்ஷியலாக ஐ சே ஓகே, சூப்பர்லாம் சொல்ல முடியல, பை சே ஓகே. ரெகுலராக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் இந்த மாதிரி பிஸ்னஸில் உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. அதே மாதிரி இந்த மூட் ஸ்விங்ஸு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி சம்டைம்ஸ் வந்து நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஆள், நான் எப்படி ஒரு வேலையை பண்ணுவேன், செம்மையாக பிளான் பண்ணி சூப்பராக நான் எக்ஸிக்யூட் பண்ணி அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு டென்ஷன், எனக்கே இவ்வளோ டென்ஷன், ஒரு அமைதியே இல்லையே, எனக்கு மைண்டே காமாகவே இல்லையே, ஏதோ நீ யாரோ ஒன்று போட்டு என்னை நச்சுன்னு பண்ணுறாங்க, பிடிக்கவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் சிம்மத்துடைய புலம்பல். ஏன்னா சிம்மம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க, நல்ல வெல் பிளான்டு, எக்ஸிக்யூஷனும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் இருந்தும் இந்த சமயத்தில் போட்டு இதெல்லாம் வாட்டி வதைக்குது. உறவுகள் ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம், சோஷியல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு இன்னொரு பக்கம்,
பர்சனல் ஹெல்த்து, மைண்டு, எமோஷன்ஸ், சில பேருக்கு தூக்கம், இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் இல்லை. ஸோ சிம்மம், யூ ஹேவ் டு பிளான் வெல். திருமண முயற்சி, திருமண விஷயம் எல்லாரும் கேட்டது, கல்யாணம் பண்ணலான்றியா வேணான்றியா, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, என்ன சொல்கிற அப்படின்னு என்னை கேட்டேன். நான் சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு வந்து 8ல் சனி வருது. 8ங்கிறது மாங்கல்யஸ்தானம். இப்போது 7 தானே இருக்குது, 7ங்கிறது கலஸ்திரஸ்தானம். ஸோ கலஸ்திரத்துலேயும் மாங்கல்யஸ்தானம் தான் சனி போகும்போது கல்யாணமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது பாயிண்ட் இல்லை. அந்த கலஸ்திரஸ்தானமும் மாங்கல்யஸ்தானமும் வலுவாக இருக்கிற ஜாதகம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. பிரச்சனை வரும், ஆனால் அதை சமாளித்து வருவீங்க. அதுதான் நான் பாயிண்ட் பண்ணேன். இப்போ இந்த மாதம் டிசம்பரில் ஏதாவது சான்ஸ் இருக்கான்னா 15 நாள் தான் இருக்கும். 15 நாள் டிசம்பரில் வந்து ஏதாவது சான்ஸ் முடியுமா, நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் 12, குரு 10, சுக்கிரன் 6. ஒன்றும் ரிசல்ட் தெரியல. இப்போ மேரேஜ் மேட்டர்ஸ் தள்ளி போகும். ஜானில் தான் பிளான் பண்ண முடியும். அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். குருவுடைய பார்வையில் புதன், புதனுடைய பார்வையில் குரு. பரவாயில்ல, உங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய வேலை வந்து படிப்பு, முன்னேற்றம், அடுத்த 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 ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் பார்ட்டில் அது கிளியராக இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அது ஓகே நான் நினைக்கிறேன். ஹெல்த்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பேரண்ட்ஸை பற்றி டேக் கேர் பண்ணிங்க. உங்களுக்கும் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ், மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லத்தரசிகள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓவரால் சிம்மம், சீனியர்ஸாக இருக்கட்டும், ஜூனியர்ஸாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கலாம், வேலை, தொழில் எதுவாக இருந்தாலுமே ஒரு மாதிரி ஒரு இந்த சேலஞ்சிங் பீரியடை லைஃப்பில் இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு கொண்டு போங்க. டிசம்பர் மந்த் பார்த்து அடி எடுத்து வைங்க. வாழ்த்துக்கள். கன்னி ராசி. ராசிகளில் வந்து 6வது ராசி கன்னி, புதனுடைய ராசி. கன்னி வந்து ஒரு ராசியிலே இந்த ராசி இருக்கா இல்லையானே தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ மேஷம்னா மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், திடீர்னு பார்த்தா தனுசு, திடீர்னு விருச்சிகம், ஸ்கார்பியன்னா அப்படி, நாங்களாம் இப்படி, துலாம் நாங்களாம் வந்து நீதியை நிலைநாட்டுறவங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் மீனம், நாங்கள் தான் லாஸ்ட் ராசி. அப்படி அந்த கன்னி பார்த்தா சைலண்ட்டாக ஏதோ எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் கன்னி ராசியுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத நம்ம டிசம்பரில் பார்த்தோம்னா, புதன் வந்து 3rd ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்காரு. சுக்கிரன் 5, சனி 6, ராகு 7, கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் 9ல் குரு, 11ல் செவ்வாய் தான் இதுலேயே எல்லா கெட்டதும் பண்ணும். ஆனால் அதுவே 11ல் வந்திருக்கு. அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. அது ஆல்மோஸ்ட் எல்லாமே அட்வான்டேஜாக தான் இருக்குது. கன்னியை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்? உங்களுடைய 10th ஹவுஸில் எந்த கிரகமும் கிடையாது, எம்டி. பட் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பார்வை இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு பார்வை வேணால் சூரியன் போய் பார்ப்பார். லார்ட் ஆஃப் 12 வந்து 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். இது ப்ளஸ்ஸே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். கரெக்டு தான். பட் ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, 9ல் குரு நிற்கும் பொழுது 10ல் சூரியன் பார்த்துட்டாருன்னா, பதவிக்காக காத்திருக்கவங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கவங்க, அந்த பதவியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடி வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ஊர் மாறணும், இடம் மாறணும், அதுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான சைன். இது ப்ளஸ்ஸு தான். அது அடுத்தது நம்ம பார்க்குறது இன்கம் சைடில். சுக்கிரன் 5, அவரோட பார்வை 11, செவ்வாய் ஆல்ரெடி 11th ஹவுஸில், குரு 9. ஸோ என்ன சொல்லுதுன்னா, வருமானம், ஒரு வருமானம், இன்கம், அதுக்கு ஒரு நல்ல செலவு, நல்ல முதலீடு, இதெல்லாம் செய்வதற்கு சரியான மாதம் டிசம்பர் 2024. அதுக்கப்புறம் திருமணம், மேரேஜ் எப்படி ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா? ஏன்னா அடுத்து கண்டக சனி வருதே, முன்னாடியே பண்ணிடலாமா? கரெக்டு தான். 9ல் குரு, 5ல் சனி, 5ல் சுக்கிரன். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பரில் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். நல்லது. வரன் பார்க்குறீங்க, அதை வந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, டிசம்பர் மாதம் 15க்குள்ளே உங்களுக்கு வந்து கார்த்திகை மாதத்துக்குள்ளே முகூர்த்த டேட்ஸ் கிடச்சிதுன்னா மேரேஜை கடற்கடனை ஏற்பாடு பண்ணி முடிச்சிடலாம். டிரான்சிட்ஸ் எல்லாம் ஃபேவராக இருக்குது. இந்த 12, 8 சுத்தம். எப்போ 2, 7, 8, 5, 12. 5 வந்து பாவகரம் நிற்கக்கூடாது. 5ல் சுக்கிரனா, 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கா? ராகு கேது வந்து பார்ஷலாக அவங்க கொஞ்சம் தடை தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நிரந்தரமான கிரகமாக எடுத்துக்க முடியாது. யாரோட சேர்த்துட்டாங்கன்னா வேலையை செஞ்சுருவாங்க. பட் தனியாக இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 7ஆம் இடத்தை நம்ம ஒரு செமி பாதி எடுத்துக்கலாம். 8 சுத்தமாக இருக்குது, 5 சுபகிரகம் சுக்கிரன், 2 எம்டி பாக்ஸ், எம்டி, 12 அதுவும் சுத்தமாக இருக்குது. எந்த கிரகமும் இல்லை, பார்வைலாம் பதிய தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேரேஜுக்கு இது நல்ல டைமாக எடுத்துக்கலாம். மாணவர்கள்
ரொம்ப அருமையாக உங்களுக்கு அந்த பிளானட்ரி காம்போ வந்திருக்கு. ஒரு ஒரு கிரகமும் ஒன்று தொடர்பு சம்மந்தப்படுத்துறதுலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஃபேவரபிள் டைமாகவே பார்க்கலாம், பாசிட்டிவான டைமாக கூட பார்க்கலாம். யூ கேன் பிளான் வெல் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இல்லத்தரசிகள், பெண்கள், கன்னி ராசி, திட்டமிட்டபடி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நல்லா இருக்கு. நிறைய உங்களுக்கு கை கொடுக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம். வெஹிக்கிள் வாங்கணும்னு பிளான் பண்ணால் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையானதான் நிரப்பணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த முறை நீங்கள் சொன்னால் உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பார். செவ்வாய் நீச்சமாக இருந்து சுக்கிரன் அங்கே பார்க்குதுன்னு சொன்னோம்னா நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, வீட்டில் அது தீர்ந்து போச்சு, இது தீர்ந்து போச்சு, இது உடஞ்சி போச்சு, இது ஓட்டையாக இருக்குது, கார் வாங்கிடலாம், வீடை புக் பண்ணலாம், மாற்றலாம், இதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு 9ல் குரு 9ல் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அதிர்ஷ்டம், கடவுளுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அருள் இருக்குது, பிளெஸிங்ஸ் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது உங்களுக்கு. 2ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. சுபம் நடக்கும், சுபம் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரோக்கியத்தில் ஏதாவது வெறும் நாளில் சூரியன் மட்டும்தான், அது கூட 16th ஆஃப் டிசம்பர்லேருந்து 31st ஆஃப் டிசம்பர், அந்த 16 நாள் வெறும் நாளில் சூரியன் மட்டும்தான். வெறும் சின்ன உடம்பு ஹீட்டு, அந்த ஹீட்னால ஒரு சின்ன ட்ரபிள், அவ்வளோதான். ரொம்ப மினிமமாக இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற அளவுக்கு சூப்பர் மந்த்து. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராக இருக்குது மந்த்து. கன்னி நல்லா இருக்குது, மாதம் அருமை. டிசம்பர் மாதம் கன்னிக்கு அதிர்ஷ்டம். பார்த்த வரைக்கும் எல்லா ராசியும் அப்படி கால்குலேட் பண்ணதில் டிசம்பர் வந்து கன்னிக்கு ஃபேவராக இருக்குது, நல்லா ஃபேவராக இருக்குது. நிறைய விஷயங்களை செய்ய முடியும். பயணங்கள், பொருள் வாங்குவது, மன அமைதியாக இருப்பது, விரும்பியவரை சந்திப்பது, ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப நல்லா இந்த பாண்டிங், அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம், நல்லவர்களை வந்து சந்திக்கிறது, நல்ல ஆலோசனை கிடைக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்குது. கன்னி ராசி டிசம்பர் மாதத்தில் நல்ல செய்திகளோடு இருப்பீங்க, நல்ல உணர்வுகளோட, நல்ல எண்ணங்களோட, நல்ல வைப்ஸ், குட் வைப்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸை கொடுத்தோம். பெஸ்ட் விஷஸ் கன்னி ராசி, பெஸ்ட் விஷஸ். துலாம் ராசி. ஸோ துலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தோம். 2025லையும் ரொம்ப பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் மட்டுமே தான் துலாமுக்கு கொடுத்துட்ருக்கோம். பட் நிறைய பேருடைய புலம்பல் கமெண்ட்ஸில் பார்த்தேன். துலாம் ஒன்றும் லக்கு இல்லை, சுக்கரனுடைய ராசி, பணத்துக்கே கஷ்டப்படுறேன், சில பேர் கடன் படுறேன். இதெல்லாம் வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர நாட் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் ராசி சைன். துலாமுக்கு இப்போ நடக்கக்கூடிய அந்த டிரான்சிட் எல்லாம் நீங்கள் டோட்டலாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ அன்ஃபேவரபிளான டைமே இது கிடையாது. சரி, இப்போ டிசம்பருக்கு வந்துடுவோம். டிசம்பரில் என்ன ஸ்டேட்டஸ்? ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ராசிநாதன் யார்? சுக்கிரன். 4ஆம் இடத்துக்கு மூவ் பண்ணுறார். 4ல் சுக்கிரன், அது குருவுடைய பார்வையும் பெறுவார். பட் அது ஒரு அடிஷ்னல் இதுதான். மெயின் விஷயம் 4ல் சுக்கிரன், 5ல் சனி, 2ல் புதன். இந்த 3 பிளானட்டே இந்த மாதத்தை உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிட்டோம். 4ல் சுக்கிரன்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தீங்க, ரொம்ப நாளாக இருந்தீங்க. இது நடந்தால் நல்லா இருந்திருக்கும், இது கிடைச்சா நல்லா இருந்திருக்கும், இது நம்ம வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த இடத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த வேலை கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த ப்ராஜெக்ட் கிடச்சா நல்லா இருந்திருக்கும், இந்த பிஸ்னஸ் கிடச்சா நல்லா இருந்திருக்கும், இந்த வரன் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி இது கிடச்சா நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஒன்று கிடைச்சா அது அந்த கிடைக்கிறதுக்காக அப்படியே ஏங்கி காத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பலன் தான் டிசம்பரில் சுக்கிரன் வந்து உங்களுக்கு கொண்டு வர்றார். இதுதான் துலாமுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ். ஸோ ஒரு நீண்ட நாள் ஏக்கம் அல்லது தேவை, அதை வந்து இப்போ வந்து இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு கொடுக்குது. செவ்வாயுடைய பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் அப்படியே நேராக பரிவர்த்தனை. அப்படின்னா இவர் அவரையும் அவர் இவரையும் அப்படியே பார்வையை பார்த்துப்பாங்க. இந்த பார்த்தா ஒரு எனர்ஜி இருக்குல்ல, 2 பேர் பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி. அது என்ன எனர்ஜி? வாகனம், வீடு, இது ரிலேட்டடான முயற்சியில் இருப்பீங்க. சில பேர் துலாமில் பிறந்து வாகனம், வீடு, அது ரிலேட்டடான முயற்சியில் இருக்கீங்க. அப்போ டிசம்பரில் அது கை கொடுக்கும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பு, மேரேஜ். அது ஏன்? செவ்வாய் மங்களன்,
சுக்கிரன் கலஸ்திரக்காரகன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், செவ்வாய் சுக்கிரன் பார்வை பரிவர்த்தனை, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கா? இல்லை. 2ல் புதன், உங்களுக்கு வந்து ஒரு மத்தியஸ்தர், ஒரு மிடில் மேன், உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஃபேமிலியில் பேசி அதை நல்ல விஷயமாக கொண்டு போய் முடிக்கிறதுக்கு ஒரு நபர் சாதகமாக இருக்கார். அது புதன் அருளால் நடக்குது. குரு 8ல் இருந்தாலும் கூட அவருடைய பார்வையை பாசிட்டிவாக வச்சிடுறார். அது ஒரு நல்ல சைன், குட் சைன். சனி இடையூறு இல்லாமல் 5 கூடவனே 5ஆம் இடம், ராகு கேது 6 and 12. ஸோ என்ன ஸ்டேட்டஸ்னால், டிசம்பரில் துலாம் அப்படிங்கிற ஒரு ராசியில் சேர்ந்தவங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அது ரிலேட்டடான முயற்சிகளுக்கு இந்த கிரக பார்வைகள் அப்படிங்கிறது ஒரு சுப செய்திகளை கொண்டு வரும். அது சுபமாக கன்க்ளூட் பண்ணி அது நல்லபடியாக முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஒரு முயற்சியில் ஃபஸ்ட்டு வெற்றி பார்த்தோம், நீண்ட நாள் ஆசை நிறைவேற மாதிரி இருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? வாக்குஸ்தானத்தில் போய் புதன் வந்திருக்கார். இது எப்படி இருக்குன்னா, கம்ஃபர்டபுளான ஒரு டைம் ஜோனில், கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியாவில் உங்களுடைய கல்வியும் உங்களுடைய எதிர்கால திட்டமும் சரியாக அமையும், ஒரு சரியாக நடக்கும், ஒரு சரியான புரிதலோடு இருக்கும், ஒரு சக்ஸஸ் அது ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை உங்களுக்கு காமிக்கும். நல்ல ஒரு மூடு டிசம்பரில், நல்ல ஒரு மைண்ட் செட்டு, நல்ல ஒரு மூடு இருக்குது. நமக்கு வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ், எஜுகேஷனில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மனநிலை, இது ஒரு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம எடுத்தோம்னா இல்லத்தரசிகள், பெண்கள், துலாம், ரொம்ப ஒரு சரியான ஒரு காம்பினேஷன் பெண்களுக்கு, குறிப்பாக இந்த மாதத்தில். 2ல் புதன், சாதுரியமான ஒரு பேச்சால் ஒவ்வொரு காரியங்களும் அழகாக கைகூடுற மாதிரி, அழகாக அதை ஃபேமிலிக்குள்ளே முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. 4ல் சுக்கிரன், வீட்டுக்கு தேவையான பொருளை அழகாக நிறைத்துக்கிற மாதிரி, நிறைவடைய வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. செவ்வாய் வந்து நீங்கள் சொல்வதை உங்கள் கணவர் கேட்குற மாதிரியான ஒரு இடத்துல இந்த செவ்வாய். அப்போ அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவு மாதிரி. சனி 5ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து அந்த சாதித்து காட்டக்கூடிய அந்த யோகம், இதெல்லாம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா இந்த துலாமில் வந்து நிறைய பேர் கேட்டு, குரு 8ல் இருந்ததுனாலே நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதை கேள்விப்பட்டேன். 8ல் குரு வந்துட்டார்னா, எப்போல்லாம் எந்த ராசிக்கு வந்தாலும் சரி, 8ல் குரு வந்துட்டார்னா, குருனா வயிறு பகுதிக்கு அதிபதி அவர் தான். வயிற்றுருந்தால் நோயே வரும். இந்த இதுதான் பிரம்மஸ்தானம். நம்ம உடம்புல வந்து பிரம்மஸ்தானம்னா சென்டர் பார்ட் வந்து நம்மளுடைய நாவல், நம்மளுடைய தொப்புள் கொடி, நம்மளோட வயிறு பகுதி, அதில் உள்ள ஆர்கன்ஸ் தான் மெயின். அது ஃபங்க்ஷன் ஆகணும் நல்லா. அப்போ குரு 8ல் வந்தார்னா, துலாம் அப்படிங்கிற ராசியில் லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட ஒரு சின்ன உபாதையாவது வந்து அது குணப்படுத்தும். அது கெட்டதை வெளியே எடுக்கும். குரு வந்து கெட்ட கிரகம் கிடையாது, கெட்டதை வெளியே எடுக்கிறவர். இது வந்து இந்த மாதமும் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும். சீனியர்ஸ், வயதில் மூத்தவர்களுக்கு துலாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம். ஒரு சில காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்கும் போதே பசங்களுக்கு என்ன செட்டில் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து நம்ம வந்து ஷேரை பிரிக்கலாம், எப்படி வந்து எதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து கட்டலாம், எதெல்லாம் முடிக்கலாம், எதெல்லாம் அப்படி இப்படி பிளான் பண்ணலாம், இதெல்லாம் நல்ல காலம் இருக்கும்போதே பண்ணிக்கிறது நல்லது. அந்த நல்ல காலம் இது. டிசம்பர்லேயும் அதுக்கு ஒரு நல்ல நேரம் தான், நல்ல ஒரு டைம் தான். ஒரு முடிவெடுக்க, ஒரு குடும்பத்துக்காக செய்யக்கூடிய கடமை பற்றின ஒரு முடிவெடுக்க, உங்கள் தனிப்பட்ட பொருளாதாரம், உங்கள் தனிப்பட்ட தேவை, இது ஒரு நல்ல காலம், பாசிட்டிவான டைம் தான். ஓவராலாகவே துலாம் 2024 டிசம்பர் இஸ் அ குட் டைம். ஒரு கெட்ட நேரம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட சகுனங்கள் ஒன்றும் இல்லை, பெரிய அளவில் பாதிப்பும் ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒன்றான நல்ல நேரம் தான். அதை பயன்படுத்திங்க, அந்த பலனை பரிபூர்ணமாக அனுபவிங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. விருச்சிகம் ஒரு ராசிகள்லேயே வந்து ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு பேரை ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா விருச்சிகம் வந்துடும்.
கஷ்டப்படுற ராசி எதுங்க? விருச்சிகம். போராடி ஜெயிக்கிற ராசி எது? விருச்சிகம். வாழ்க்கையில் வந்து பயங்கரமான டேலண்ட்டு, சகிப்புத்தன்மை விருச்சிகம். ரொம்ப சாதுரியமான ஒரு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் எஸ் விருச்சிகம். ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்களா? தியாகிகள்லாம் இருப்பாங்க விருச்சிகம். அப்போ விருச்சிகத்துக்கு எல்லாத்தையும் பொருத்திடலாம். அப்போ ராசிகளிலே ஒரு விசேஷமான தன்மை. சந்திரன் தன்னுடைய சக்தியை முழுசாக இழக்குது. சந்திரன்னா என்ன? மனசு. மனசுனா ஆசை. ஒன்று ஆசையை அடக்கி வாழு, விருச்சிகத்துடைய தத்துவம். ஒன்று ஆசையை அடக்கி வாழு, இல்லை ஆசையே இல்லாமல் வாழு, இல்லை நீ படுற ஆசையெல்லாம் அதை அடையிறதுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த அடைந்தே தீர வேண்டிய வெறியோட லட்சியத்தோடு வாழு. ஸோ நமக்கு வந்து லட்சங்களோட லட்சியங்கள் தான் முக்கியன்ற மாதிரி ஒரு ராசி தான் விருச்சிகம். அப்படிப்பட்ட ஒரு ராசியில் வந்து நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியுது? 2025 கொஞ்சம் நிறைய பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன். டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை விருச்சிகத்தில் ஸ்டில் கண்டினியூ. ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் வக்ரமும் அடைவார், குருவும் வக்ரம் அடைகிறார், சுக்கிரன் 3ல் மறைகிறாரு. ராகு வந்து உங்களுக்கு வந்து 5th ஹவுஸில், சனி 4th ஹவுஸில், 4, 5 அசுபர்கள் வந்திருக்காங்க. சுபர்கள் வந்து ஒருத்தர் வந்து 3ல், ஜென்மத்தில் புதன், விருச்சிக புதன். ஓவர் ஆராய்ச்சி புத்தி. புதன் வந்து எப்போல்லாம் விருச்சிகத்துக்கு வராரோ ஓவர் ஆராய்ச்சி புத்தி. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, இது நடந்திருக்குமோ, அது நடந்திருக்குமோ, இது இவரால் இருக்குமோ, அவரால் இருக்குமோ, இவரால் இருக்குமோ, அவரால் அப்படி மாற்றி 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 சிந்திக்கிறதா அந்த புதன் பண்ணிடும். ஏன்னா அந்த விருச்சிகமே வந்து ஒரு மாதிரி ஒரு அக்குல்ட், ஒரு மாதிரி ஒரு ஆழமான ஒரு வீடு. செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு வந்து சூரியன் மட்டும்தான் ஷிஃப்ட் ஆகும். கரியரை பற்றி நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய ஒரு பாசிட்டிவ் சைன், சூரியனுடைய ஒரு பாசிட்டிவ் சைன் அது நல்லாயிருக்கு. மாதம் முழுக்க நல்லாயிருக்கு. மாதம் முழுக்க நல்லா இருக்குன்னா இந்த வேலை விஷயம், அந்த பொருளாதார விஷயத்துக்கு பரவாயில்ல. ஸோ மாதம் முழுக்க உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, டிசம்பரில் ஏதாவது ஒன்று பார்க்கலாம், ஒன்று சான்ஸ் எடுக்கலாம். சனி 4th ஹவுஸில் ஒரு சின்ன தடை கொடுப்பார். செவ்வாய் நீச்சம், ஒரு தயக்கம் ஒரு குழப்பம், ஒரு குழப்பம். செய்யலாமா வேணாமா, நம்ம பண்ணலாமா வேணாமா, நம்ம ட்ரை பண்ணுவோமா வேண்டாமா, நம்ம இதை எடுப்போமா வேண்டாமா, நம்ம இதை வாங்குவோமா வேண்டாமா, இதை விற்றுருவோமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு டியூவல் ஐடியா, ஒரு மாதிரி ஒரு குழப்பம். எப்போவுமே ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், குழப்பமாக இருக்கிற டைமில் முடிவே எடுக்காதீங்க, தெளிவாக இருக்கிற டைமில் முடிவு எடுங்க. குழப்பமாக இருக்கும் முடிவு எடுக்காதீங்க. ஸோ டிசம்பரில் என்ன தான் வாய்ப்பு வருது, அது வருது, இது வருது, இது செய்யலாம், அது செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், எதுவாக இருந்தாலுமே அந்த முடிவுன்னு ஒன்று போய் எடுக்காமல் தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து பார்க்குறது 4th ஹவுஸில் சனி, ஹெல்த்து. செவ்வாய் எங்கே இருக்கோ அதுக்கு 8th ஹவுஸில் சனி, சுக்கிரன் 3rd ஹவுஸில், புதன் 1st ஹவுஸில், குரு வக்கரத்தில் 7th ஹவுஸில், ராகு 5ல். ஹெல்த்து, ஆரோக்கியம். ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2nd ஹவுஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன், 2ல் யாருமே இல்லை. ஸோ சாப்பாடு மேட்ரு கிளியராக இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. 4th ஹவுஸில் ஏதாவது நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா சனி தான் வராது. அப்போ 4th ஹவுஸ்னால் என்ன? உடம்பு அசையாமல் இருக்குது, உடம்புல எந்த எக்ஸசைஸும் கிடையாது, அப்படியே தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இல்லை படிக்கிறோம், திரும்ப போகிறோம், தூங்குகிறோம், சாப்பிட்றோம். இப்படி இருந்ததுன்னா சனி கொஞ்சம் உடம்பை ட்ரபிள் பண்ணும். ஸோ 4th ஹவுஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, 4னா என்ன? தினமும் காலையில் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த சனி உங்களுக்கு எந்த ஆரோக்கிய பிரச்சனையும் பண்ணாது. 5th ஹவுஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ராகு இருக்காது. அப்போ ஹெல்த்தில் ஏன் எவ்வளோ சொல்கிறேன்? செவ்வாய் நீச்சமாக இருக்குது. ஸோ 5th ஹவுஸில் ராகு இருக்குது. 5th ஹவுஸ்னால் ஸ்டமக்கு, வயிறு. அப்போது அன்டைமில் சாப்பிட்றது இல்லை ஓவர்லோட் பண்ணிங்கன்னா பிரச்சனை பண்ணும். அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. செவ்வாய் நீச்சமாக இருக்குது. தேவையில்லாத ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்து ஓவரால் அலைஞ்சி ஓவர் டைம் ஒர்க் பண்ணி ஏதாவது கொஞ்சம் எக்ஸஸாக ஒரு அளவாக இல்லாமல், அளவான சாப்பாடு, அளவான தூக்கம், அளவான விஷயம் இல்லாமல் எக்ஸஸாக ஏதாவது பண்ணிங்கன்னா அது செவ்வாய் வந்து உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்து. அடுத்து விருச்சிகம் வந்து கல்யாண விஷயம் எப்படி இந்த மாதம் கை கொடுக்குமா? சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் மந்த் இல்லை. குரு பார்வை இருக்கான வக்ரம், செவ்வாய் நல்லா இருக்கார் ஆனால் வக்ரம், நீச்சம். சுக்கிரன் வந்து 3rd ஹவுஸில் மறைவு. இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜில் ஒரு வரன் பார்க்குற ஸ்டேட்டஸில் விருச்சிகத்துக்கு இப்போ இந்த மாதம் முடிவெடுக்க விடாது. முடிவெடுக்க முடியாமல் சில தடங்களையும் சில தயக்கத்தையும் கொடுக்கும். அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகலை,
பாதி ஓகே, ஃபுல்லி ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு டைம் இது. ஸோ முடிவு எடுக்காதீங்க, தள்ளி போடலாம். மாணவர்கள், ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே புதன். இந்த புதன் என்ன பண்ணுன்னா, நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் அதுவாக போகிறேன், நான் இதுவாக போகிறேன், இப்படி எல்லாமே நான் ஆக போகிறேன்னு சொல்லக்கூடிய மனநிலையே புதன் கொண்டு வந்துடும். நான் எல்லாத்துக்குமே தகுதியானவள் அப்படின்னு நினைக்க வைக்கும். சரி, செவ்வாயுடைய பொசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சம், குரு பார்வை நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் முடிவுகள் எடுக்கிறதுக்கு தள்ளி போடலாம். பட் அதர் தென் தட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களோட எஜுகேஷன் லைனில் வந்து புதுசாக ஏதோ ஒன்று லேர்ன் பண்ண போகிறீங்க, கற்றுக்குறீங்க, அப்கிரேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள், பெண்கள். பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான வருத்தமான ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, பரவாயில்ல. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. அங்கே சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ யாருமே இல்லை. குடும்பஸ்தானத்துக்கு அதிபரான குரு 7ல் தான் இருக்கார். ஒரு சௌகரியமான விஷயத்தை தான் கொடுக்குறாரு, ஒன்றும் வருத்தமாக இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது சீனியர்ஸ். வயதில் மூத்தவர்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். மீதி ஏரியாலாம் ஃபீல்டு, தேவையான சப்போர்ட், தேவையான இடம், பொருள், உங்களுடைய முயற்சி, இதெல்லாம் தேவையான அளவுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தேவை வந்து என்னென்னா அந்த ஆரோக்கியத்தோட சப்போர்ட், அது இருந்தால் போதும். ஓவரால் விருச்சிகம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 2024 நாட் அ பேட் மந்த். ரொம்ப ஆஹா ஓஹோ பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லனாலும் பரவாயில்லை. பட் நாட் அ பேட் மந்த். சிம்பிளி இட் இஸ் குட். வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு நிறைய இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களாம் ஒரு மெயில் அண்ட் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களும் கேட்டது என்னென்னா, இப்போ தான் தனுசு அப்படி இந்த 7 சனிலாம் முடிஞ்சு கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா வந்தது, உடனே இப்போ அர்த்தாஷ்டம சனி வருது 2025 அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அப்புறம் ராகு 3rd ஹவுஸில் வராரு, குரு வந்து ஆல்ரெடி வந்து 6th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு, இதெல்லாம் எப்படி இப்படின்லாம் சொல்கிறதுலாம் கேட்டேன். ஒன்று தெரிஞ்சுங்க, உங்கள் ராசிநாதன் யார்? குரு. எல்லாரையும், அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ செவ்வாய் ஒரு ஸ்கோர் இருக்குது, செவ்வாய்க்கு நம்ம வந்து சப்போஸ் அவுட் ஆஃப் 10ல் 8 தரோம், குரு 9ல் வந்துடும். சுக்கிரனுக்கு நம்ம வந்து சப்போஸ் 9 கொடுக்குறோம், குரு அப்போ 10ல் வந்துடும். இப்போ குரு எப்போவுமே ஒரு தனித்தன்மையான ஒரு கிரகம். அந்த ராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்க தனுசில். ஸோ உங்களுக்கு எந்த பிளானட்டுடைய டிரான்சிட்டை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம், ஏன்னா எல்லாத்தையும் சமாளிக்கிற ஆற்றல் தான் டிஃபால்ட்டாக பை பர்த்தில் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதுதான் ஜூபிட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ். குரு உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா இருக்காரான்னு பாருங்கள். நல்லா இருந்தாருன்னா வேறு லெவலில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவார். அதிகமாக யாரெல்லாம் புண்ணிய காரியங்கள் மட்டுமே, தர்ம காரியங்கள் மட்டுமே, சுப காரியங்கள் மட்டுமே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே குரு ஜாதகம்லேயே நல்லா வருவார். குரு எந்த இடத்த இருக்கோ அவங்களுடைய புண்ணியங்கள் எவ்வளோ இருக்குன்னே காமிக்கும். குரு எப்படி ஒரு தோஷத்தை கொடுக்குதோ அந்த அளவில் அது வந்து அந்த புண்ணியங்களை குறைச்சிருக்கும். அதுதான் குருவுடைய தன்மை. குருனா தர்ம நெறிகளை பின்பற்றுவதுன்னு அர்த்தம். அப்போது ஹாரோஸ்கோப்பில் வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2024 சூரியன் எப்போ வந்து தனுசு உள்ளே வராரோ அப்போ அது மார்கழி மாதம். இப்போ மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு இப்போ பலன் எடுத்தாலும் சரி, இல்லை ஓவரால் பார்த்தாலும் சரி, 8ல் கரெக்டாக செவ்வாய், 6ல் குரு, 2ல் சுக்கிரன், 3ல் சனி, 4ல் ராகு, 12ல் புதன். ஏதாவது ஒரு கிரகம் நல்லா இருக்கா? எல்லாம் 12, 8, 6, 4ல் ராகு, 3ல் சனி. அப்போ எதையுமே வந்து பொசிஷன் எடுக்கல. 10ல் கேது, 10ல் கேது. அப்போ இது மாதிரியான ஒரு பொசிஷன் எடுக்கும்போது இது வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு ஃபேவரபுளாக ரிசல்ட் நடக்குமா, ஒரு பாசிட்டிவான விஷயமா நடக்குமா, ரொம்ப அது வந்து நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற டிசம்பர். இது எப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல டைம் வருதுன்னே வச்சுப்போம், அது டிசம்பரில் இல்லை, அவ்வளோதான். டிசம்பரில் நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணலாம், ஒரு பிளான் பண்ணலாம். அது ஜாப் ரிலேட்டாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக இருக்கலாம், மணி மேட்டர்ஸாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், கல்யாண விஷயமா இருக்கலாம். அப்போ டிசம்பரில் யூ கேன் ஜஸ்ட் பிளான். அதை செயல்படுத்துறதுக்கு தனுஷை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் நல்லா இருக்குமா, பொருளாதாரம் சூப்பராக இருக்குமா, அது அப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமானா அந்த மாதிரியான ஒரு பலன்லாம் டிசம்பரில் பெருசாக இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. 2ல் சுக்கிரன் வந்திருக்காரா, டிசம்பரில் 2ல் சுக்கிரன் இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ண வச்சிடும். ஸோ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் என்னவாக இருக்கும்? குழந்தைங்களுக்கு பர்த்டே வருது, கல்யாண நாள் வருது,
நிறைய சொந்த பந்தங்கள்லாம் பத்திரிக்கை வச்சுருக்காங்க, ஃபங்க்ஷன் வருது, ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு இதை பண்ணணும், இவங்களுக்கு அதை பண்ணணும், இந்த மாதிரி செலவெல்லாம் சுக்கிரன் பண்ணும். இது ஒரு ஸ்டேட்டஸ். சனி வந்து 3rd ஹவுஸு. சனியால் தொந்தரவுலாம் ஒன்றுமே இல்லை. அது பாட்டில் நான் பாட்டில் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்க்குறேன், அது பாட்டில் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. 4th ஹவுஸில் ராகு. அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ, அப்பப்போ சின்ன சின்ன மன உளைச்சல், அப்பப்போ சின்ன சின்ன அலைச்சல், இதை ராகு பண்ணும். 10ல் கேது. ஒரு மாதிரி மந்தமாக போதே, ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவாக இருக்கே, ஒரு வேகமாக இல்லையே, ஏன் அப்படி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு கேது. ஒரு 6th ஹவுஸு. என்ன ஃபேஸ் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஏன் இவ்வளோ தடை வருது, ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வருது, ஏன் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே இத்தனை போராட்டமாக இருக்குது, ஏன் இவ்வளோ இழுபறி அப்படின்னு குரு. செவ்வாய் 8. இந்த பர்டிகுலர் டிசம்பரில் செவ்வாய் 8 நீச்சம் வேறு, வக்ரம் வேறு. அப்போ வந்து ஒரு ஆரோக்கியம், மன உளைச்சல், உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கிளாஷ். அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, உங்கள் மேலே ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இப்படி பண்ண நீ இப்படி பண்ணதான் தான் அப்படி ஆயிடுச்சு, அப்படி பண்ணதான் இப்படி ஆயிருக்கும். நீங்கள் பொறுத்துக்க முடியாமல், ஏன்னா குருவோடைய ஆதிக்கல பொறுத்துக்க முடியாமல் பொங்கி எழுந்து சத்தம் போடுறீங்க. அது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஆகுது, அப்புறம் அது அப்படியே வளருது, அது அப்படியே கருத்து மோதலாக மாறுது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், சிம்பிளாகவே அவாய்ட் பண்ணலாம். இது செவ்வாயால் ஏற்படுது. புதன் 12. ஓவர் திங்கிங், சம்டைம்ஸ் இந்த முன்ன பின்ன, சும்மா இது பண்ணலாமா அப்படி ட்ரை பண்ணுறது, திரும்ப வேண்டாம், சரி வராது, ட்ரை பண்ணலாமா வேண்டாம், அந்த மாதிரி புதன். ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஒரு முடிவை, முக்கியமான முடிவை, பர்டிகுலராக வந்து உங்களுடைய பொருளாதார அடிப்படையில், உங்கள் வேலை அடிப்படையில், உங்கள் திருமண வாழ்க்கை அடிப்படையில், உங்கள் பர்சனல் லைஃப்பில், உங்கள் இல்லற வாழ்க்கையில், உங்களுடைய ஒரு கல்வி அமைப்பில், இது வந்து நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய இடத்துல இருக்கான்னு கேட்டால் பெருசாக இல்லை. அப்போ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு, கோ ஸ்லோ, பொறுமை, ஆரோக்கியத்தை பார்த்துங்க. சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, பெண்கள், ஆண்கள், வேலை தேடுறவங்க, ஒரு முயற்சி எடுக்கிறவங்க, ஒரு பொருள் வாங்க நினைக்கிறவங்க, எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு அப்படி இப்படி 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 கடைசியில் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காத ஒரு மந்தாக தான் தெரியுது. அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக ஒரு முதலீடு இல்லை நேரம் அப்படி ஒரு பயங்கரமான முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் காமாக, ரிலாக்ஸாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சிம்பிள் ஒரு முயற்சி, அதில் என்ன கிடைக்குதோ அது போதும், கிடைச்ச வரைக்கும் வி வில் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி போயிட்டிங்கன்னா தட் இஸ் பெட்டர். அப்படி தான் தனுசு 2024 டிசம்பரில் இருக்கே தவிர சூப்பர் டூப்பர் ஆஹா ஓஹோ பிரமாதம் எக்ஸ்ட்ராடனரி அப்படி இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப மோசம், ரொம்ப அப்படி ஆகிடும், ரொம்ப இப்படி ஆகிடும் அப்படியும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா டோட்டலாக இட்ஸ் டோட்டலி கனெக்டட் டு யுவர் மைண்டு. அந்த மைண்டை வந்து சின்ன சின்ன அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு ஃபேவராக உடனே நடக்காமல் அது இழுத்து 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 நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவ்வளோதான். அதை புரிஞ்சிட்டிங்கன்னா மேட்டர் சால்ட். பெஸ்ட் விஷஸ். மகரம். நிறைய பேர் எனக்கு வந்து வாழ்த்தின ஒரு ராசி வந்து மகரம் தான். 7.5 சனி முடியுது, ஆஹா கடவுளே தெய்வமே நன்றி. பர்சனலாகவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேங்க் பண்ணாங்க. மகரம் வந்து 7.5 சனி முடியுதுன்னு சொல்லியிருக்கேன், நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு வந்து வேலை விஷயம், பிஸ்னஸ் நல்லா வரும், ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேரோட ஃபாதர், பிரதர், சிஸ்டர் எல்லாம் அவங்கவுங்க அந்த மகரத்தை சேர்ந்தவங்களாம் என்கிட்ட வேறு பர்சனலாக உங்களுக்கு தெரியாதா மகர ராசி பிஸ்னஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் என்ன செய்கிறது, அந்தந்த காலம் வரும்போது அது நெகட்டிவாக இருக்குது, அப்புறம் அதுவே பாசிட்டிவாகவும் மாறும். நிறைய பேருக்கு இந்த ஃபேமிலி லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ், இந்த 7 சனி வரும்போது குடும்பத்தில் குழப்பம். ஏன்னா சனி வந்து கலகம் அதாவது ஒரு கலகம், ஒரு வருத்தமான சூழ்நிலை வந்து மனிதன் ஞானம் கொண்டு புரிஞ்சுக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதனால் அந்த ஞானம் கொண்டு புரிந்துக்கிறது கஷ்டம்தான். பட் அதை வந்து வேற ஒருத்தட்ட சொல்லும் போது அவங்கள அதை உணர்த்தணும், அவ்வளோதான். சூழ்நிலையால் நடக்கக்கூடிய பலனை நிரந்தரமானது எடுத்துக்கக்கூடாது. ஸோ மகரம் நல்ல காலத்தை எதிர்நோக்குறீங்க, நிறைய நல்ல விஷயமாக ஷேர் பண்ணிங்க, அதுக்கு என்னோடய மனமாத நன்றி. இப்போ டிசம்பர் மாதம் 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மகரத்திலே வந்திருக்கார். ரொம்ப நல்ல விஷயம். சுக்கிரன் அதிர்ஷ்டமான ஒரு கிரகம் மகரத்துக்குள்ளே. சனி 2nd ஹவுஸில், புதன் 11th ஹவுஸில், குரு 5ல், குருவுடைய பார்வை சுக்கிரன் மேலே, செவ்வாய் வந்து 7 பட்டு வக்ரம், பட் சுக்கிரனுடைய பார்வை வந்து செவ்வாய் மேலே. பரவாயில்ல, பிளானரி பொசிஷன்லாம் கொஞ்சம் மகரம்க்கு டிசம்பர்லேயே கொஞ்சம் சாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபேவரபுளாக இருக்குது. வேலை விஷயம், அதுக்குண்டான பிளான்,
பிஸ்னஸ் விஷயம் அதுக்குண்டான ஒரு பிளான், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அதுக்குண்டான ஒரு பிளான். சூப்பராக சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸ் தான் என்ன தெரியுமா? உங்கள் தலையில் சுக்கிரன் வந்துட்டார்னு அர்த்தம். தலையில் சுக்கிரன்னா என்னென்னா அதிர்ஷ்டம் வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை அப்படின்றவங்க உங்கள் தலையில் டச் பண்ணால் எப்படி இருக்கும்? அதிர்ஷ்ட தேவதை, ஒரு 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 பொற்காசு, உங்களுக்கு வந்து புத்தியில் வந்து பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் பிளானட் எப்போல்லாம் ஃபஸ்ட் ஹவுஸ் வருதோ பாசிட்டிவ் திங்கிங் வரும். ஸோ பாசிட்டிவ் திங்கிங், லக்கு, ஃபேவர், ஒரு தடை போயிடுது, ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்குது, அதிர்ஷ்டமாக தெரியுது, காதல் இனிக்குது, ரிலேஷன்ஷிப்லாம் திரும்பவும் ரீயூனியன் ஆகலாமா, பேச்சுவார்த்தை பண்ணலாமா, திரும்பவும் சேரலாமா, இல்லை சுமூகமாக முடிச்சிடலாமா, இது மாதிரியான திங்கிங்கை கொண்டு வந்துடும். சில பேருக்கு நான் அடுத்த லைஃப் போகவே மாட்டேன், அடுத்த லைஃப் போகவே மாட்டேன் நினச்சவங்களாம் இந்த முறை அக்ரி பண்ணுவாங்க, ஓகே சொல்லுவாங்க. சில பேர் கல்யாணமே வேண்டாம் 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 வேண்டாம்னு சொன்னவங்களாம் ஒரு முடிவுக்கு சரி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, மகர ராசியில் பிறக்கிறவங்க, வேலைக்கே போகாதவங்க, இல்லை வேலையே இல்லை, நான் இப்படி வேலை கிடச்சா தான் போவேன், நான் அப்படி வேலை கிடச்சா தான் போவேன், நான் இங்கே கிடச்சா தான் போவேன், நான் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் போவேன். இந்த முறை சுக்கிரன் வந்தபோது என்ன பண்ணுவார், நான் போகிறேன், ஏதோ ஒன்று போகிறேன், நான் இந்த ஃபேமிலிக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், அவருடைய ஸ்டைல் அது எடுத்துப்பார். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா குருவுடைய பார்வை, அடிஷ்னல் சப்போர்ட். இந்த சப்போர்ட் என்ன பண்ணணும், இன்னும் அந்த மோட்டிவேஷன் தரும். இது வரைக்கும் எல்லாரும் மகர ராசியை திட்டிக்கிட்டே இருந்தாங்க, நீ அதை செஞ்சுருக்கலாம், இதை செஞ்சுருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், இது ஏன் அப்படி பண்ணல, இது ஏன் அப்படி பண்ணல, ஒரு மாதிரி போட்ட ஒரு ஆளை வந்து வாட்டி வதச்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி திட்டி இது ஒரு மாதிரி திணறடிச்சு அதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ண போகுது, பாசிட்டிவாக நிறைய பேர் சரி உன் நேரம் போல் அதான் அப்படி நடந்துட்டேன், இப்போ நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணு, மூவ் பண்ணு, ஒரு முயற்சி பண்ணு, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஏன் பண்ணக்கூடாது, ஏன் இதை நீங்கள் ட்ரை கூட பண்ணக்கூடாது, ஏன் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது மகரம். மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. குரு பார்வையில் சுக்கிரன், சுக்கிரன் பார்வையில் செவ்வாய். அப்படி இப்படி எப்படின்னா எல்லாருக்கும் ஓகே, இந்த பையன் ஓகே, இந்த பொண்ணு ஓகே, முடிச்சிடலாம், ஃபேமிலி ஓகே, ஐ திங்க் வி ஆர் ஓகே கன்வின்ஸ்ட். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஃபேமிலியில் சொல்கிறீங்க, இது வரைக்கும் எதிர்ப்பு, ஏழரை சனி, முடியவே முடியாது, தலைகீழ நில முடியாது, நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், நோ, இப்போ கன்சிடர் பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணலாம், கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வரன் முடியுறது, ஒரு கல்யாணம் நடக்கிறது, அதுக்குள்ள காலங்கள் அப்படி நெருங்கி எட்டி பார்த்து ஒரு சுபகாரியம் பேச்சு அப்படி இப்படி வர்றதுக்கெலாம் ஒரு வாய்ப்பை வந்து தேடி 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 உங்களுக்கு ஒரு எனர்ஜி வருது. இப்போ தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். மகரம் ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய மாற்றம். டிசம்பர்லேயே நல்ல ஆக்டிவேஷன் இஸ் வெரி குட். வாகனம் வாங்கணும், ரொம்ப நாளாக வண்டி பழுது, ரிப்பேரு, பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதாயிடுச்சு, இதாகிடுச்சு, பங்க்சராக போகுது, மாற்றிடலாம், நியூ இயர் ஆஃபர், ஒரு வண்டியை மாற்றிடலாம், எஸ் கேன் ட்ரை. கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் வாங்கணும், கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மொபைல் வாங்கணும், கொஞ்சம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைஃப்பை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் வாழணும், இந்த இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஐ ஹவ் டு சேஞ்ச் மை செல்ஃப். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கு, இந்த வருஷம் நான் விட மாட்டேன், ஹெல்த்தை நான் கேர் பண்ணிப்பேன், இது வரைக்கும் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் நானே சரி பண்ணிடுவேன், நான் ஓடுவேன், ஜிம்முக்கு போவேன், ஒர்க் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நம்ம இந்த பாசிட்டிவெல்லாம் சுக்கிரன் தரும். ஒரு கிரகம் போதும் ஒரு மனிதனை மாற்றுறதுக்கு, ஒரே ஒரு சிந்தனை போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, ஒரே ஒரு ஆக்ஷன் போதும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சின்ன டாட் தான். இந்த டாட், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சா பிடிச்சிடும் ரூட். மகரம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப நாளாக மறைந்திருந்தது, அந்த மறைந்திருந்ததெல்லாம் இப்போ வெளியில் வரும், உங்களுக்கு அந்த பலன் தரும். அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா, மாணவர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, சில பேருக்கு சீட்டு கிடைக்கல, சில பேருக்கு வந்து ட்ரை பண்ணது கிடைக்கல, சில பேருக்கு ட்ரை பண்ண காலேஜில் இல்லை, சில பேருக்கு ட்ரை பண்ண யூனிவர்சிட்டி இல்லை, சில பேர் ட்ரை பண்ண லெவலுக்கு மைண்டு வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபோக்கஸில் இல்லை, அதெல்லாம் மாறும், அதெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் திட்டிகிட்டே இந்த பேரண்ட்ஸ் கூட இப்போ பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ண வருவாங்க, சொல்லுவாங்க, பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம், இந்த முறை ட்ரை பண்ணு, விடாத, ஜெயிச்சிருவேன், அவங்க வாயாலே ஒரு நல்ல விஷயம்லாம் வரும். அதுதான் நேரம் மாறிடுச்சுன்னா நம்ம காதில் நல்ல செய்தியாக வந்துட்டுருக்கோம். நேரம் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னா தேவையில்லாமல் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அழுத்துவாங்க, இல்லை அவங்க சொல்கிறதே நமக்கு பிடிக்காது. தட்ஸ் டைம். ஸோ இப்போ அந்த நல்ல டைம் வருது உங்களுக்கு. இல்லத்தரசிகள், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர்,
அதெல்லாம் இப்போ குறையுது. பிபி இல்லை, சுகர் குறையுது, ஸ்ட்ரெஸ் குறையுது. உங்களுக்கே ஒரு மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு மாறுது. எதிர்பார்த்தது கொஞ்சமாவது நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உங்கள் லைஃப்பை கொண்டு போகுது. மகரம் இதெல்லாம் நல்லா இருக்குது. டிசம்பர் 2024 வாய்ப்பு, புதிய வாய்ப்பு, புதிய பலன், திருப்பம், வாழ்க்கையில் ஒரு திருப்பம். ஹெல்த் நல்லா ஒரு ஒரு சுக்கிரன் எப்போல்லாம் ஃபஸ்ட் ஹவுஸ் வருதோ அவங்களாம் ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ண வைக்கும். என்னால் நடக்க முடியாமல் நல்லா நடக்கிறேனே, எனக்கு கால் வலி போயிடுச்சே, எனக்கு உடம்பு வலி போயிடுச்சே, எனக்கு ஒரு மாதிரி டல்னஸ் போயிடுச்சே, எனக்கு பாடி பெயின் சரியாயிடுச்சு, எனக்கு தலைவலி சரியாயிடுச்சு, எனக்கு கோல்டு காஃப்லாம் சரியாயிடுச்சு, நான் ஏதோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன், எனர்ஜியாக இருக்குது எனக்கு, நான் என்னால் முடியும், நானும் வந்து ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுறேன், நானும் விளையாடுறேன். அந்த மாதிரி ஒரு இன்னும் சொல்லப்போனால் சீனியர்ஸு கூட திடீர்னு தோணும், ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன், ஏழை செஞ்சு முடிஞ்சோடனே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், ஐம் ஓகே நவ், எனக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, டாக்டருடைய சப்போர்ட் எல்லாம் கிடச்சிது, ஐம் ஓகே நவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பலனை கொண்டு வருது. ஓவரால் மகரம் என்ன வயதில் எடுத்தாலும் சரி, அவங்க வயசுக்குன்னு சில போராட்டங்கள், சில பாதிப்பு, சில வருத்தம், பெயின். இப்போது சந்தோஷமாக நல்ல செய்தியாக இந்த ஸ்வீட்ஸ் எப்போ கொடுப்போம்? நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம், இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் மாறிடுச்சு, ஏதோ ஒரு வீடை மாற்றிட்டோம், ஏதோ ஒன்று வாங்கிட்டோம், ஸ்வீட்ஸ் ஷேர் பண்ணுவோம். எடுத்துங்க, ஐ வாண்ட் டு ஷேர் மை ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன், எனக்கு நடந்த நல்ல விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த மாதிரி அந்த டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. யூ கோயிங் டு ஷேர் ஸ்வீட்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. குட் லக். கும்பம் வந்து எனக்கு பாதி பேர் தேங்க் பண்ணாங்க இந்த நியூ இயர் ப்ரிடிக்ஷன் காம்போலாம் போட்டதுக்கு. என்னென்னா, பரவாயில்ல, ஜென்மசனி போகுது, கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, ராகு உள்ளே வராரு, கொஞ்சம் இதுவாக இருக்குது, அப்புறம் குரு பார்வை இருக்குது, அது கொஞ்சம் காம்பரேஷன், பாதி பேர் தேங்க் பண்ணுது. மீதி பேர் என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் எங்களை விட்டு இது ஒழியாதா, இது விலகாதா, இது எப்போ தான் போகும், இப்போவே தாங்க முடியல, நோய் அது இதுன்னு சொல்லிட்டு பாதி பேர். சில விஷயத்துக்காக நானும் வருத்தப்படுறேன். கும்பம் வந்து ஒரு மாதிரி ஒரு டல் பீரியடு ஒரு சிலருக்கு இருக்குது, எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலர் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, நமக்கு வந்து ஒரு ராசி மண்டலம் அப்படிங்கிறது சந்திரனை பேஸ் பண்ணி வரும். இந்த கும்பம் அப்படின்னு வரும்போது அதை சுற்றி இருக்கிற அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு மாதிரி ஒரு மூட் ஸ்விங் அண்ட் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ், தலையில் ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அதுதான் வரும். அது ஃபேமிலியில் இருக்கும், ஒரு சிலருக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும், நிறைய பேருக்கு வேலையில் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ். ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை ஜாப், எனக்கு கிடைக்குமா, ஜாப் இல்லை, பிஸ்னஸ் டல்லு, பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸு, மணி அப்படி ஆயிடுச்சு, மாட்டிக்கிச்சு பணம், ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு டல்லாக இருக்குது, நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு சிலருக்கு. ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனை, கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை சரியாக சில பேருக்கு அமையல, குழந்தை முயற்சியில் ஒரு வருத்தம். ஸோ இப்படி வந்து கும்பம் வந்து நிறைய இந்த புலம்பல் செய்தியை கேட்டதுக்கு நான் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல நமக்கு எப்பெல்லாம் ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளை டாமினேட் பண்ணி நம்மளை வந்து அழுத்திக்கிட்டே இருக்கோ, நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ்கிட்ட நம்ம போகணும். உதாரணத்துக்கு இப்போ பாடியில் வந்து கோல்டானால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜலதோஷம், டாக்டர் என்ன சொல்லுவார்? நல்லா வார்ம் வாட்டரை குடிங்க, சுடு தண்ணி குடிங்க, ஆவி பிடிங்க, இந்த மெடிசனை சாப்பிடுங்க, கோல்டாக எதையும் சாப்பிடாதீங்க, ஜூஸ் குடிக்காதீங்க, மெயினாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடாதீங்க, இவ்வளோதான் சிம்பிள். ஸோ கோல்டு சரியாகனா அதுக்கு ஒரு டைம் வேணும், அது ஒரு 7 நாளில் சரியாகும். நார்மலாக கோல்டு வந்தாலே ஒரு 7 நாள் கோர்ஸ் மாதிரி மெடிசன் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த கோல்டெலாம் சாப்பிடாதீங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம், சரியாயிடும். நார்மல், த்ரோட்டை பிடிக்கும், மூக்கை பிடிக்கும். அதே மாதிரி இந்த கும்பம் இந்த மாதிரியான ஒரு டிரான்சிட் நடக்கும்போது நம்மளோட மைண்டை வந்து ஒரு கோல்டு மாதிரி ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு பிளாக், நோஸ் பிளாக் ஆகிடுச்சுன்னா நேசல் பிளாக், சளி, லங்ஸில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது காஃப். ஸோ ஒரு பிளாக், அப்போ நம்ம மைண்டை வந்து பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணால் திங்க் பண்ண விடல, பாசிட்டிவாக திங்க் பண்ண விடல, மூவ் பண்ண விடல. நம்மளை ஒரு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கும் போது என்னன்னா நம்மளால் திங்க் பண்ண முடியல, செய்யலாமா, என்ன பண்ணலாம், எது கரெக்டு தப்புனே ஒரு குழப்பம். அந்த டைமில் நம்மளுடைய ரொம்ப நெருக்கமான உறவுகளையும் நம்ம திட்டுவோம். அம்மாவை திட்டுவோம், மனைவியை சில பேர் திட்டுவாங்க, சகோதரன்கிட்ட சண்டை போடுவாங்க, சகோதரிகிட்ட போடுவாங்க, அப்பாகிட்ட சண்டை போடுவாங்க, ஹஸ்பண்ட்கிட்ட சண்டை போடுவாங்க.
குழந்தைங்கள கத்துவாங்க. ஸோ அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெடிக்கும். வேறு விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல அவங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே அவங்க பண்ணுறாங்க. வெளில பண்ணுறாங்க, ஆஃபீஸில் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வருவேன்னா, அந்த மாதிரி ஒரு நேரம் வரும்போது எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக உங்களை மாற்றணுன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல அது மாறாது. நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே மாறாது. ஏன்னா வீட்டில் அந்த மாதிரி தான் நடக்கும். அதுதான் அந்த டைம் வந்து அந்த மாதிரி நடக்கும். வீட்டுக்குள்ளே மாறாது. இந்த பக்கம் ஆஃபீஸில் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு. ஒரு வேளை ஸ்டூடெண்ட் ஆனீங்கன்னா ஸ்கூலு, அங்கே ஏதோ உங்களுக்கு செட் ஆகலை. என் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்காங்க, என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க, எனக்கு செட் ஆகலை, அவங்களோட எனக்கு செட் ஆகலை, இல்லை இந்த 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 டீச்சர் வந்து எனக்கு சொல்லித்தது புரியல, ஏதோ ஒன்று அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயம். அப்போ பாசிட்டிவாக நம்ம வந்து விஷயத்தை தேடி போகணும். அது வந்து ஒரு டிவைன், ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. செல்ஃபாக சில பேருக்கு இருக்கும், அது எல்லாருக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ தட் நாம் வந்து ஒரு நல்ல டெம்பிள் போகணுமா டெம்பிள் போகலாம், ஒரு சிலருக்கு சர்ச் போகணுமா சர்ச் போகலாம், ஒரு சிலருக்கு மெடிடேஷன் ஹால் போகணுமா ஹால் போகலாம், இல்லை வேறு விதமான ப்ரேயர்ஸ் இருக்கா ப்ரேயர்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவாக மாறணும்னா அந்த பாசிட்டிவ் பிளேஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த இடத்துல முதல்ல நம்ம ரீச் பண்ண ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15 minutes டெய்லி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆல்டர்னேட் டேஸ், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், எனக்கு டைமே இல்லை, ஐம் வெரி பிஸி, எனக்கு ஸ்கெடியூல் ஃபுல்லாக இருக்குது, நோ டைம், ஓகே வீக்லி ஒன்ஸ், ஒரே ஒரு நாள், வாரத்தில் ஒரே ஒரு நாள், ஒரு ½ an hour, ஒரு 1 hour, இந்த ஒரு பாசிட்டிவான ஸ்பிரிச்சுவலான ஒரு எனர்ஜியான இடத்துல போய் உங்கள் டைமை ஸ்பெண்ட், உங்கள் கால் பாத சக்கரங்கள் அங்கே பதிச்சு நீங்கள் விஷ் பண்ணுறது, ஒரு நல்ல இடத்துலேருந்து விஷ் பண்ணால். இப்போ நம்ம வந்து கழிவறை உள்ள உட்காந்து சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஏன்? அது கழிவு செய்கிற இடம். சாப்பிட்ற டைனிங் டேபிள் பக்கத்தில் கழிவு செய்வோமா? செய்ய மாட்டோம். அது மாதிரி தான் நம்ம என்ன தான் வீடு இருந்தாலும் அங்கே நம்ம வந்து தூங்குவோம், சாப்பிடுவோம், நம்ம குப்பையை போடுவோம், அப்புறம் அதை கூட்டி பெருக்குவோம், சுத்தம் பண்ணுவோம், கழிவறை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்ம ஒரு நல்ல ஒரு டிவைன் எனர்ஜி உள்ள ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே வந்து ஒரு எனர்ஜியை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த டெம்பிள் விசிட் இருக்குது. நமக்கு பிடிச்ச ஒரு இறை நம்பிக்கை, நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கைக்கு உண்டான இடத்த நம்ம ரீச் பண்ணும்போது நமக்கு அது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணும்போது நம்ம ப்ரேயர்ஸ் வந்து அது ட்ரூவாக கொண்டு வரும். ஸோ எல்லா சமயமும் எல்லா இடத்துலையும் நம்ம இருக்க முடியாது, அந்த இடத்துல நம்ம இருக்க முடியும். அதுக்கு ஏன்னா எல்லாருடைய ஒரே நோக்கம் அந்த இடத்துல ப்ரேயர்ஸ் மட்டும்தான். நம்மளை செல்ஃபாக உணரக்கூடிய ஒரு இடம், நம்மளை செல்ஃபாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த கும்பம் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலத்தில் இது செஞ்சால் இந்த பிரச்சனை ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுன்றது எனக்கு கருத்து. இப்போ ஒன்றே நினைப்பீங்க, டிசம்பருக்கு இது வரைக்கும் ப்ரிடிக்ஷனே கொடுக்கல, வெறும் அட்வைஸ் தான் கொடுக்குறீங்க, இனிமேல் ப்ரிடிக்ஷன் கம்மியாகிடுச்சு, அட்வைஸ் தான் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. சில சமயத்தில் நிறைய ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியாத இடத்துல அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லலாம் தான் நான் சொல்கிறேனே தவிர, இது நான் வந்து ஒரு பெரிய மேதாவிலாம் கிடையாது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஒரு பிரதராக, ஒரு ஃப்ரெண்டாக, ரொம்ப அந்த மாதிரி நினச்சி தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு அதை பயன்படுத்திக்க பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த டிசம்பரில் சுக்ரன் 12th ஹவுஸில், குரு வந்து உங்களுக்கு 4th ஹவுஸில், 2nd ஹவுஸில் ராகு, 1st ஹவுஸில் ஸ்டில் சாட்டர்ன். புதன் மட்டும் ஒரு ஆறுதலாக 10ஆம் இடத்துல நல்லா இருக்குது. சூரியன் 11th ஹவுஸில் மூவ் பண்ணுது, பரவாயில்ல. செவ்வாய் வந்து 6th ஹவுஸில், 6th ஹவுஸ் குட் தான், பட் இருந்தாலும் நீச்சம், வீக்கு, புவர். எப்படி வந்து ஒரு நல்ல பலன் கும்பத்துக்கு இந்த மாதம் நடக்கும் நம்ம சொல்ல முடியும்? ஒரு வேலை மாற்றமாக இருக்கிறோம், ஒரு குடும்ப விஷயமாகட்டும், ஒரு கல்யாண விஷயமாகட்டும், 6-12 செவ்வாய் மற்றும் சுக்ரன், ஹெல்த்துக்கு 4 குரு பரவாயில்ல, 2 ராகு ஸ்டில், 8 கேது, சூரியன் புதன் மட்டும் நல்லா இருக்குது. அறிவு சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்குன்னா மாணவர்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே. பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு 2 ராகு இருக்குது. சீனியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி இன்னும் முடியலை. அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா கும்பம் 2024 டிசம்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்படியாவது கடந்து வந்துட்டால் போதும். ஏன்னா அடுத்த மாதம் நடக்கிற டிரான்சிட் எப்படியும் உங்களுக்கு கொஞ்சமாவது ஃபேவராக மாற ஆரம்பிச்சிடும். இந்த 2024 டிசம்பரை கடந்தால் போதும். இந்த 2024 டிசம்பர் எப்படியாவது நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஐ திங்க் ஓகே. ஸ்டில் டேக் கேர் ஆஃப் யுவர் டிசம்பர். டேக் கேர் ஆஃப் யுவர் டிசம்பர்னால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் எல்லாத்தையும் கடந்து இருக்கும் வேலை, இருக்கும் வாழ்க்கை, இருக்கிற சூழ்நிலை அப்படியே அதாவது அங்கங்கே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். அதை கடந்து நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட்டை தரும்ன்றதை நம்ம சொல்ல முடியல. அந்தளவுக்கு இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லா ஏரியாவையும் பார்க்கும்போது அவ்வளோ ஃபேவரான டைமாக இது இல்லைன்றது எனக்கு வாழ்த்துக்கள். மீனம்,
ராசிகளில் ஒரு கடைசி ராசி மீனம். இப்போ தான் 7 சனி வந்து அப்படியே உங்களை போட்டு அப்படியே டப் டப் டப்னு கொஞ்சம் கொஞ்சம் அடித்து கிடிச்சு தயார்படுத்திட்டு வருது. பட் மீனம் நான் ஏற்கனவே சொன்னேன், குருவுடைய ராசி, எதையும் சமாளிக்கிற ஆற்றலும் எது வேணால் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற துணிச்சலும் அந்த மீனத்துக்கு உண்டு. இன்னொன்று மீனத்துக்கு வந்து ஒரு ரியல் சிம்பிள். ஸோ அதனால் இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனை அந்த பக்கம் அது அது தாவக்கூடிய சக்தி உண்டு. டிசம்பரில் உங்களுக்கு என்ன பிளானட்டரி பொசிஷன் எப்படி ரிசல்ட் தரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டில் அந்த சனி வந்து 12th ஹவுஸில், ராகு ஃபர்ஸ்ட் ஹவுஸில். இது ரெண்டுமே கொஞ்சம் அந்த 12 and 1 சூப்பரான ஸ்கோர் இல்லை. குரு 3rd ஹவுஸில் ஓகே ஆவரேஜாக இருக்கார். செவ்வாய் வந்து 5ல் நீச்சம் அடைகிறார். லார்ட் ஆஃப் 2 in 5. சுக்கிரன் 11th ஹவுஸில், பட் அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான பிளான் சொல்ல முடியாது. மர்க்குரி புதன் வந்து நல்லா இருக்கார். 9ஆம் இடத்துல புதன் குருவுடைய பார்வையில். கேந்திராதிபதிகள்லாம் சந்திக்கிறாங்க. கேந்திராதிபதிகள் சந்திக்கிறது ஒரு நல்ல பலனாக எடுத்துக்கலாம். மீனத்துக்கு இந்த டிசம்பரில் இருக்கிற ஒரே நல்ல பலன் இந்த கேந்திராதிபதிகள் 2 பேரும் பார்வையை பரிவர்த்தனை பண்ணுறது தான். 9 3 இருந்தாலும் தேர் எக்ஸ்சேஞ்சிங் அவங்களுடைய வியூஸ் மாதிரி அவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1 4 7 10 ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணிடும். சூரியன் எப்படியும் 10ஆம் இடத்துல நடந்துடும். என்ன ஸ்டோரி, என்ன நடக்க போகுது? ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்தோம்னா இந்த கேந்திராதிபதிகள் சந்திக்கிற இந்த மாதத்தை நீங்கள் சரியாக ஆக்டிவாக பயன்படுத்தலாம். எப்பெல்லாம் கேந்திராதிபதி 1 4 7 10 வந்து சந்திக்கிறாங்களோ, இல்லை ஒன்றா சேர்றாங்களோ, கன்ஜெக்ஷன் ஆகலாம், பரிவர்த்தனை பண்ணுறாங்களோ, அப்போல்லாம் வந்து உங்கள் வேலை விஷயத்துக்கு, உங்கள் வீடு மாறுறது, உங்கள் இடம் மாற்றம், வேலை விஷயம், பொருளாதாரம், ஒரு புதிய முயற்சி, ஒரு மாணவர்களுக்கு எக்ஸாம்ஸ், ஏதாவது அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் கோர்ஸ் ஆர் ஏதாவது பிளான் இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி ஒரு திங்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் அந்த கேந்திராதிபதிகள் சந்திக்கிற காலத்தை சரியாக பயன்படுத்தும். டிசம்பர் யூ கேன் யூஸ் த மந்த். டிசம்பரை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ம சனிலாம் மூவ் பண்ணிடும். இந்த சந்திப்பு வந்து வெறும் 1 மாதம் தான் இருக்கும். அப்புறம் புதன்லாம் மாதம் நகர்ந்துடும். ஸோ இந்த சந்திப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் தான் இருக்கும். டிசம்பர் ஃபுல்லாக இருக்குது இந்த சந்திப்பு. குரு வந்து புதனை பார்ப்பார், புதன் வந்து குருவை பார்ப்பார். புதன் வக்ர நிவர்த்தி அடைவார், குரு வக்ரத்தில் தான் இருப்பார். செவ்வாய் வந்து சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுது 5th ஹவுஸில். சுக்கிரனும் நதர் சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணும் 11th ஹவுஸில். 5 11 வந்து சுக்கிரன் செவ்வாயெல்லாம் அடிஷ்னல் அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இத்தனைக்கும் சனி 12லேருந்து இன்னும் கூட தடைன்னு கொடுக்கும். அதை மீறி புதன் வந்து புத்தி கூர்மையாக அவங்களை வந்து வேலை செய்ய வச்சு முன்னேற வைக்கும். ராகு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் கன்ஃபியூஷனும் ராகு கொடுக்கும். அதையும் மீறி குருவுடைய பார்வை புதன் மேலே, புதனுடைய பார்வை குரு மேலே உங்களுக்கு ஓவர் கம் பண்ணுற எனர்ஜியை கொடுத்துரும். ஸோ மீனம், யூஸ் த மந்த் டிசம்பர். ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், வீடு, வாகனம், கல்விக்கூடம் அப்படின்னா படிக்கிற விஷயங்கள் மாறுறது, இடமாற்றம், வெளிநாடு பயணம், வெளிநாடு முயற்சி, எல்லாமே நீங்கள் வந்து இந்த டிசம்பரை வந்து கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் சரியாக இந்த மாதிரி விஷயத்துக்கலாம். திருமண விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா 2024 டிசம்பர் இந்த 15 நாள் மார்கழிக்குள்ளே நடத்த முடியும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக பண்ணிவிடுங்க. சப்ஜெக்டோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி மஸ்ட். எப்பெல்லாம் 7 சனி நடக்குதோ அப்போல்லாம் நம்மளை சோதிக்கிற மாதிரியே வரன்கள் வரும். ஸோ நல்ல ஜல்லடை போட்டு அலசி பார்த்து யோசித்து பேசி பழகி முடிவெடுங்க, தேர்வு செய்யுங்க. குடும்ப விஷயத்தில், குடும்ப ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில். ஹெல்த் ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு பார்த்தா எப்போவுமே 7 சனி வந்தாலே ஏதாவது ஒரு செலவு. இந்த விரயஸ்தானத்தில் குரு வந்தால் சுப செலவு, விரயஸ்தானத்தில் சனி வந்தால் வீண் செலவு. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு சீனியர்ஸ்க்கு வரும். 60 வயதுக்கு மேலே மீன ராசி, மீன லக்னத்தை சேர்ந்தவங்களாம் சீனியர்ஸ்க்கெலாம் வந்து நிறைய மருத்துவ செலவு வரும். அலைச்சல் கொடுக்கும். நம்ம நினைக்கிறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்றுன்ற மாதிரி மாற்றி உங்களை பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் இருக்குது. இது சனியால் ஏற்படுது. ஒருவேளை மிட் ஏஜில் இருக்கீங்க, செகண்ட் ரவுண்டு 7 சனி அப்படின்னும் போது அது கொஞ்சம் பெட்டர். அதுவே கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், பட் ஆனால் அது கொஞ்சம் பெட்டர். ஃபஸ்ட் ரவுண்டு 7 சனி நீங்கள் ஒரு 23 25 இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு 7 சனியில் வந்துடுவீங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சம் அப்பப்போ விளையாடும் போது காயங்கள் படுறது, சளி பிடிக்கிறது, சளி தொந்தரவு, அலர்ஜிக் சிம்டம்ஸு. புதுசாக கல்யாணம் ஆகிடுச்சு, வயசு 22, 7 சனி, அது ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கே ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லைன்ற மாதிரி தோன்றுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். தடங்கள், கல்யாணத்தை தடங்கள் வர்றது. இப்போ டிசம்பரில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைமாக வருது. சரியாக புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதே மாதிரி வந்து பெண்கள், குறிப்பாக இல்லத்தரசிகள், 7 சனி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். பட் டிசம்பர் உங்களுக்கு என்ன லக் அப்படின்னா, எல்லாத்தையுமே மறந்து நிறைய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து பலம் வரும். அதை பயன்படுத்திங்க. ஆரோக்கியத்தை நான் பற்றி சொன்னேன். அதனால் ஹெல்த் வந்து கண்டிப்பாக ஃபுட்டு, ட்ராவல், நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணுறது, ஹெல்த் கான்ஷியஸ்னோடு இருக்கிறது நல்லது. சீனியர்ஸை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஓவராலாக மீனம் பார்த்திங்கன்னா 2024 டிசம்பர்
மீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், திருமண முயற்சியாக வேகம் எடுக்கலாம், ஆனால் சப்ஜெக்ட்டு நல்ல தெளிவாக வரன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தால் மட்டும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படலாம். இந்த சமயத்தில் யாராவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், ஒரு கூட்டாக செய்யலாம், இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் வரும். பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். அது சரியான தேர்வோ இல்லை சரியான முறையோ இல்லை. அதை வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணுங்கன்றது என்னுடைய கருத்து. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, 2024 டிசம்பர் மீனம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் முயற்சி எடுத்துருங்க, பயன்படுத்துங்க, நிறைய விஷயத்தை சிந்தித்து செயல்படுங்க, பொறுமையாக இருங்க. ஒரு கடமை ஒரு கடமையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். இது ஒரு பொது பலன். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு 100% பொருந்துமானால் அந்த அளவுக்கு அது பொருந்தாது. பட் டு த மேக்ஸிமம் அது என்ன பொருந்தும். அதோடு சேர்த்து உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் இன்னும் கூட கேள்வி கேட்குறீங்க. நான் தொடர்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ, லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் ராசியிலே அந்த பேரை வச்சு ஒரு வீடியோ. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடகராசி, லக்னம் வந்து மகரம் அப்படின்னா கடகராசியும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தசா புத்தி என்ன. இதை மைண்டில் ஏற்றிங்க. தசா புத்தி தெரியலனா அதுக்கு தான் உங்கள் பேர்த் சார்ட்டை ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, அதை பேஸ் பண்ணி உங்கள் வயசுக்கு ஒரு தசா புத்தி மாறிட்டே இருக்கும். 9 கோள்களும் தசையை ரூல் பண்ணும். அதில் என்ன பீரியடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து ரிலேட்டடான டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி இப்போது 2025 நான் பலனும் கொடுத்துருக்கோம். ராசி லக்னம் காம்போவும் 2025 கொடுத்துருக்கு. நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன். சனி பெயர்ச்சி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து ராகு கேது குருலாம் வருவாங்க. பட் அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் தொடர்ந்து வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த சப்போர்ட் வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா, என்ன சில பேர் கேட்டாங்க, நீ வந்து இந்த ஹாரோஸ்கோப்பை டெய்லி காலையிலேயே பார்த்துருவியா, எழுந்தவுடனே ஃபஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துருவியா, பார்த்து தான் டே பிளான் பண்ணுவேன். நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெய்லி அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியும் இல்லையா, எந்த ஸ்டாரில் பிளானட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு. பட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனலாக இப்போ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் நான் எப்படி கொடுக்குறனோ அதே தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போது என்னோடய ராசிக்கு அது எப்படி மூவ் ஆகுது, என்ன நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கும். என்ன தான் நடக்கிறத தடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணிடலாம். ரெண்டாவது இந்த டெய்லி விஷயத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறோம், யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேயில் உள்ள ஸ்டார் அது நமக்கு ஃபேவரான ஸ்டாரா, அது நமக்கு கை கொடுக்குமா, அன்றைக்கி செய்கிற செயல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இதெல்லாம் அந்த ஹோரை இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கறது உண்டு. எல்லா சமயம் பார்க்குறோமோ இல்லையோ, எல்லா சமயம் அப்படி அதை நிமிஷத்துக்கு நினச்சி வாழ முடியாது. அது சாத்தியமே இல்லை. அப்படி நானும் இந்த ப்ராக்டிஸை வந்து உங்களை பண்ணவும் சொல்லலை. சில பேர் அதுவே ஒரு ப்ராக்டிஸெல்லாம் வச்சுருக்காங்க. பட் நான் அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டார்ஸ்லாம் பார்க்க தெரியுதுன்னா அது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் சந்திக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணலாம், லோன் ட்ரை பண்ணலாம், ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகலாம், இல்லை வரனை செலக்ட் பண்ணலாம், அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல செய்யும்போது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய தொடர்ந்து அந்த பயணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணது தான் ஆஸ்ட்ராலஜி. பிளானட்டரி பொசிஷனை வந்து நம்ம வந்து அதாவது கிரகங்கள் உண்மையிலேயே பலன்லாம் தருமா நிறைய பேர் கேட்டாங்க. நான் பர்சனலாக பேசும்போது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் பொய்யும் சொல்கிறதில்லை, அது தவறுறதும் இல்லை. மேபி அதை நாம் தவறாக புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியாக யூகம் பண்ணாமல் போகலாம். பட் யூகம் சரியாக பண்ணோம்னா அது நிச்சயமாக அதோட பலனை க்ளீனாக கொடுத்துரும். இதுதான் என்னுடைய கருத்து.
ஸோ ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாகவும் தேங்க் பண்ணியிருக்காங்க, என்னை மீட் பண்ணவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு ஒரு ஆபத்தான காலம் ஒன்றை செய்யாதீங்கன்னு தடுக்கிறோம், ஒரு நல்ல காலம் ஒன்றை எப்படியாவது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த அந்த டிரான்சிட் வந்து என்னென்னா ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கணிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் அதை கடந்து போகிறது நல்லது, சிலதை மறந்து போகிறது நல்லது, சிலதை விட்டுறது நல்லது, சிலதை நம்ம எடுத்துக்கிறது குட் லக். இந்த மாதிரி புரிதல் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்ம ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் கேல்குலேஷனும் கிடையாது, அது ஒரு லாஜிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.